أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون. ومن آياته أن خلقكم من تراب ثم إذا أنتم بشر تنتشرون. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறான். மேலும் அவன் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகின்றான். அவனே பூமியை அது இறந்ததாகி வறண்ட பின் செழிப்பாக்கி உயிர்ப்பிக்கின்றான். இவ்வாறே மரணித்த பின்னர் மறுமையில் நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள். இன்னும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் பின்னர் இப்பொழுது நீங்கள் பூமியின் பல பாகங்களிலும் மனிதர்களாக பரவியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை நீங்கள் அவர்களிடம் மனநிம்மதி பெறுவதற்காக உங்களில் இருந்தே உங்களுக்காக அவன் படைத்து உங்களுக்கிடையில் அன்பையும் கிருபையையும் ஆக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தாருக்கு இதில் நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னொரு முறை இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சுமார் ஒவ்வொரு வருஷமும் 4-5 வருஷமாக ஒரு நிகழ்ச்சி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த வருஷம் இந்த ஒரு வாய்ப்பு. சில வளமையான செயல்கள் இருந்தாலும் அந்த செஷனில் கண்டென்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் புதிய கண்டென்ட்டாக இருக்கும். சில கண்டென்ட் தேவையை கருதி முன்னால் உள்ள செஷன்லேருந்து 1-2 ஸ்லைட்ஸை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு கடந்த வருடம் குழந்தை வளர்ப்பு செஞ்சோம். மேபி 1 or 2 ஸ்லைட்ஸ் அதிலேருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கும். இந்த செஷன் செய்கிறதுக்கு முதல்ல குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நான் எப்போவுமே கேட்பேன். இந்த செஷன் நானும் உங்களை மாதிரி ஒரு வீக்கான ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒரு ஹஸ்பண்ட் தான், ஒரு மகன் தான், ஒரு தந்தை தான். ஆனால் என்ன செய்கிறோன்னா பல விஷயங்களை நிறைய இடங்கள்லேருந்து எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமிய குடும்பவியல் அப்படின்னு பேசக்கூடியவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 10 மணி நேரம் சிடி 8 மணி நேரம் சிடி எல்லாம் பார்த்தோன்னா இது 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜை கொடுத்துட முடியாது. கொடுக்கல பெரிய ஒரு மெசேஜ் இந்த ஒரு ஷார்ட் பீரியடில். அதில் ஒரு முக்கியமான தகவல்களை ஆதாரபூர்வமான அடிப்படையில் எடுத்து அதை கொஞ்சம் இப்போ உள்ள ஃப்ளேவரை போட்டு, குறிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பக்கமும் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மெசேஜை நாம் வி ஹாவ் டு அவர் செல்ஃப், எங்களை நாங்கள் என்னது உரசி பார்க்குறேன்னா என்னது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சரியாக தான் இருக்கிறோமா அப்படின்னு. இப்போ சொல்கிறதால நான் சரியாக இருக்கிறேன்னா இல்லை, யாருமே பர்ஃபெக்டாக இருக்கல. ஆனால் பர்ஃபெக்டை நோக்கி மூவ் ஆகும். இல்லை இப்போ இன்றைக்கி ஒரு 20% பர்ஃபெக்டாக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு 30%, 35%, 40% இப்படி மூவ் ஆக்கிறதுக்கு எங்கெல்லாம் நாங்கள்
ப்ரஷ்அப் பண்ணி அலசி பார்த்துக்கொள்கிறதுக்கு உள்ள ஒரு இடம் தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராத்தில் ஃபஸ்ட் பார்ட் எப்படின்னா, நார்மலாக என்னோடய வளமையான செஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் அது ஒரு ஜோக்காக என்னென்ன நடக்குது இன்றைக்கி ஊடுகளில், என்ன மாதிரி ஹஸ்பண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபார்மல் பேட்டர்னில் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்கிறது என்னது, இன்றைய பிரச்சனைகளை அலசுகிற ஒரு விஷயம் வந்து நார்மலாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் அதுனா கண்டினியூவேஷனாக அதோடைய தீர்வுகள் அப்படின்னு ஒரு பகுதி வரும்போது, அந்த தீர்வுகளோட ஒரு பகுதியில் எப்படி வரும்னா, கொஞ்சம் வேறு இடங்கள்லேருந்து சில மெசேஜஸ் எடுத்திருப்போம். எல்லாமே குரான் ஹதீஸ் தான். இருந்தாலும் இதுக்கு உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் ஒரு டீம் வந்து மேரேஜ் கவுன்சிலிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கான்பா கவி, முஜிபுர் ரஹ்மான் உமரி, இப்படி ஒரு 6 பேர். ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு இந்த விஷயமாக சில ஸ்லைட்ஸ் கிடச்சிது. அப்புறம் உங்கள் இதில் கூட அக்ரம் நலிமி அவங்களோட ஆடியோஸில் இது சம்மந்தமாக இருக்குது. ஷேக் அகர் முகமது இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இஸ்லாமிய குடும்பவியல்னு சொல்லி நம்ம காசிமி ஒரு 10 நாள் வந்து 1 வருஷம் பேசியிருக்கிறார், மக்கா மஸ்ஜித் இமாம். இப்படி எல்லா கண்டனையும் சேர்த்தா ஒரு நாள் போயிடும். ஸோ மெசேஜ் எப்படி கொடுக்கணுன்னா, கொஞ்சம் ஒரு இன்ஃபார்மலாக பயான் டைப்பில் இல்லாமல் கொண்டு போகிறது தான் இங்கே நோக்கம். இப்போ இதில் வந்து எல்லாருமே பேசுவோம். எல்லோரும் பேசுகிறதோட ரீசன் என்னென்னா, நானும் படிப்பேன். இல்லை நீங்கள் சொல்லலாம், இப்படி ஒரு இப்போ ப்ராப்ளம் வந்துச்சு, அதை நான் இப்படி டேக்கிள் பண்ணேன் அப்படின்னு. சரியா? ரெடியா? கேமுக்கு ரெடியா? சத்தத்தை காணோம். ரெடியா இல்லையா? அந்த சைட்லேருந்து சவுண்ட் வருது, ஆம்பளை சைட்லேருந்து சவுண்ட் வரல. தெரியும், ஒய்ஃபுக்கு முழுக்க பேச மாட்டீங்கன்னு தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் பேசுங்க. சரியா? கொஞ்சம் பேசும்போது நினைவு வச்சுக்கோங்க, திருப்பி வீட்டுக்கு போகணும் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே உட்காந்து அவள் அப்படி இவ இப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அங்கே போனால் நீங்கள் அவ்வளோ பேட்ட முழுக்க வச்சு என்ன மானத்தை வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னு வேறு இருக்கும். அதை சுற்றி பேசுகிறத கொஞ்சம் ரசூல்லா பேசுன மாதிரி அளவாக பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் பேசுவோமா? ஒரு சின்ன அலசல், ஜஸ்ட் ரிவ்யூ. இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு, ஒரு கணவன் மனைவி, இதுதான் இன்றைக்கி மெயின் டாபிக். அதில் வந்து அப்பப்போ குழந்தையை வேணால் சேர்த்துக்கலாம், குழந்தை வளர்ப்புகளை. இன்றைய குடும்பங்கள் பலவற்றின் கூட்டு, மிக்ஸ். என்ன மிக்ஸ்? எல்லாம் ஸ்கூலில் நல்லா பேசுகிறவங்க வச்சுட்டு பேசணும். சரியா? என்ன மிக்ஸ்? எதோட மிக்ஸ்? ஹஸ்பண்ட், வேறு என்னது? ஒய்ஃப், அதுக்கப்புறம் குழந்தைகள், தாய் தந்தை. அது சரி. இன்னொரு மெயினாக அழிக்கிறா. உங்களோட வீட்டில் 99% ஆஃப் த இது வந்து ஒரு 4 பேர் மானிட்டர் பண்ணி கொண்டே வைப்பாங்க. உங்களோட வீட்டில் மாப்பிள்ளை பொண்டாட்டிக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸை விட அந்த 4 பேருக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் கூட. அப்படி தானே? அப்போ அவங்களும் ஒரு கூட்டு. நான் சொன்ன கூட்டு அது இல்லை. தேடிக்கொண்டே இருக்கணும். மாப்பிள்ளை என்ன செய்கிறீங்க? தேடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒரு பிள்ளை ஸ்கூல் ஃபீஸை கெட்டமாதா, அடுத்த ஸ்கூல் ஃபீஸ். சரி, அதை தேடிக்கொண்டு இருக்கும்போது பார்த்து யார்டையாவது கல்யாணம், அதுக்கு கிஃப்ட்டுக்கு தேடணும். அதை தேடிக்கொண்டு இருக்கும்போது இன்னொன்று யாராவது வெளியூர்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அதுக்கு யார் தேடுறா? கணவன் தான் தேடணும். அப்போ இன்றைக்கி முதலாவது ஃபேமிலி எப்படி தேடணும்? அடுத்தது டென்ஷன். நீங்கள் தேடிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? டென்ஷன். போன வாரம் தானே 1000 ரூபா தந்தான், 3 நாளைக்குள்ள சல்லி முடிஞ்சு. அப்போ அடுத்தது என்னது? டென்ஷன். டென்ஷன் ஆனால் என்ன செய்வீங்க? கோவப்படுங்க. அப்போ இன்றைக்கி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி என்னது? ஒன்று தேடிக்கொண்டே வைக்கணும். தேட்டத்தால் மாப்பிள்ளை டென்ஷன் ஆகணும், இல்லாட்டி டென்ஷன் ஆக்கணும், இல்லாட்டி நீங்கள் பொண்டாட்டியை டென்ஷன் ஆக்குவீங்க. அதுக்கப்புறம் கோபம். அப்போ கோபம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? கவலை. ஏன்னா கோபம் வந்துச்சுன்னா சண்டை முடிஞ்சதுக்கப்புறம்
கவலை. அப்படி தானே? அப்போ கவலைக்கு பிறகு என்ன ஆகும்? கவலைக்கு பிறகு என்ன ஆகும்? சோர்வாயிடுவீங்க. சோறுக்கு பிறகு என்னது? அவன் கோவப்படுற மட்டும் கோவப்பட்டு கத்திட்டு அதுக்கப்புறம் சோர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டில் உட்காந்து என்ன செய்வாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபேமிலி வந்து தேடல், டென்ஷன், கோபம், கவலை, சோர்வு, முறைப்பாடு இன்னும் அடிக்கொண்டே போகும். இப்போ இந்த ஒவ்வொரு செஷனில் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களை அலசணும். ஒவ்வொரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முதல் எங்களோட வீட்டில் இது தான் நடக்குதா, இல்லாட்டி எல்லா வீட்லையும் இப்படி தான் நடக்குதா? திருமணம்னா என்னது? மன அமைதி. இது என்னது? மனக்கவலை. பேசுங்க நம்ம கொஞ்சம் சத்தமாக எல்லோரும். அல்லந்தில் இப்போ 2-3 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து சவுண்ட் வரணும். சரியா? அப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீங்கள் 30 இறந்தாலும் சரி, 40 இறந்தாலும் சரி, 50 செலவு. அம்மா இறக்குறத பற்றியெல்லாம் செஷனில் பேசாதீங்கம்மான்னு பயந்துடாதீங்க. அது இயக்க ரைட்டா? அப்போ எத்தனை வருஷம் ஆகுனாலும் சரி, தேடல், தேடலால் டென்ஷன், டென்ஷனால் கோவம், கோவத்துக்கு போகிற கவலை, சோர்வு, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட். இது ஒரு ரூட்டீன். எப்போ? சண்டே மார்னிங் ஆரம்பித்து எப்போ முடியும்? அடுத்த சாட்டர்டே ஈவினிங் முடிஞ்சிடும். சண்டே சுபோவுக்கு ஆரம்பித்து அடுத்த சாட்டர்டேட அந்த சண்டே கியாமுல் லைல் வரும்போது முடிஞ்சிடும். திருப்பி சண்டே சுபம் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? 365 டேஸும் என்ன அர்த்தம்? அப்போ இதுதான் லைஃப். ஒரு முஸ்லீம் இப்படி தான் வாழணுமா? இப்படி தான் ஒரு கணவன் இருக்கணுமா? ஒரு மனைவி இப்படி தான் இருக்கணுமா? அப்போ எங்களுக்கும் நான் முஸ்லீம்ஸுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி டென்ஷன், கவலை இதோடய ஓடிக்கொண்டு இருக்கணும்னா அதுக்கு ஆடு மாடு பரவாயில்லையே. அது 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 என்ன செய்யும்? அது பாட்டில் போகுது. அதுக்கு கவலையும் இல்லை. யாராவது எருமை மாடு ரோட்டில் போகும்போது பார்த்திங்களா? வேனில் நீங்கள் போகிறீங்க, எருமை மாடு டென்ஷன் ஆகுமா? நீங்கள் டென்ஷன் ஆகுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? எருமை மாடு மாதிரி போகுது பாருங்கள். என்ன போகுது அங்கே? எருமை மாடு. யார் டென்ஷன் ஆகுறா? யார் கவலைப்படுறா? யார் கோவப்படுறா? மனுஷன். அதை என்ன செய்யும்? எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு கொண்டு. அப்போ என்ன நடக்குது இங்கே? அப்போ இந்த மாதிரி செஷனோட ஒரு நோக்கம், முக்கியமான ஒரு நோக்கம் வந்து பயான் பண்ணிட்டு போகிறதில்ல. இம்பேக்ட். இம்பேக்ட்னா என்னது? வாழ்க்கையில் ஒரு தாக்கம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். இந்த பயானோட பர்பஸே அதுதான். இந்த மாதிரி செஷனோடது அட்லீஸ்ட் 50 ஸ்லைட் செஞ்சால் ஏதாவது ஒரு 3 ஸ்லைடு அவங்களோட மைண்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அது அந்த செஷனுக்கு என்னது? ஒரு சக்ஸஸ். ரெடியா? இப்போ இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ லைஃப்னால் எப்படி பார்த்தோம்? இப்போ ஒரு மிக்சர். என்ன மிக்சர் அதில் இருக்குது? டென்ஷன் இருக்குது, கோவம் இருக்குது, கவலை இருக்குது, அங்கே சொல்லாத விஷயமும் நிறைய இருக்குது. அப்படி தானே? ஈகோ இருக்குது, சந்தேகம் இருக்குது. அப்படி உங்களோட அம்மாவா எங்களோட அம்மாவா? நீயா நானா? அப்போ இப்படியான ஒரு லைஃபுக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தனித்தனியாக மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பார்ப்போம். முதல்ல மாப்பிள்ளை எடுப்போம். மாப்பிள்ளை எல்லாமே இப்படி தான். இப்படி தானே? நீங்களும் நினச்சிருக்கீங்க இந்த விதை பிடிச்சிடலும், பிடிச்சிட்டா என்ன ஆகும்? ப்ரொமோஷன் கிடச்சிரும், அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் வந்தோன்னா அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் எல்லாம் செட்டில். 40,000 ரூபா எடுத்துகிட்டு இருந்தோம், அடுத்த மாதம் இப்போ மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இப்போ 40,000 ரூபா இருக்கும்போது 45,000 ரூபா செலவு வீட்டில். ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதியில் என்னது? 5,000 ரூபாய்க்கு சண்டை. இப்போ 40,000லேருந்து 50,000 ரூபா வந்துட்டு. இப்போ சண்டை வருமா? சரிதான். 40,000லேருந்து என்ன ஆச்சு? உங்களோட சம்பளம் என்ன ஆச்சு? 50,000. செலவு எவ்வளோ? ஆனால் செலவு 55,000 ஆயிரும். 50,000லேருந்து ப்ரொமோஷன் 80,000 உதாரணத்துக்கு. எவ்வளோ? கவர்மெண்ட் செக்டர் 80,000. இப்போ எல்லாம் ஓகேயா மாப்பிள்ளைக்கு? நாளிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கணுமா? செலவு கூடும். அப்போ வாழ்க்கை சிம்பிளாக சொன்னால் எதுக்கு பெண்ணுக்கு ஓடுறோம்?
எதுக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? எதுக்கு பின்னுக்க டாயாக போகிறீங்களா? பணத்துக்கு பின்ன நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்சரை அங்கேருந்து பண்ணுறாங்க. சரி, கொஞ்சம் ஒரு பெர்மிஷன் மட்டும் லேடிஸ்ட்டு எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பேச விடுங்க, சரியா? ஏன்னா மிச்ச சில பேர் இந்த பயந்து மிரண்டு போன மாதிரி இருக்கிறாங்க. அப்போ என்னது, பணத்துக்கு பின்னால் வாழ்க்கை என்ன செய்கிறோம்? பணத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம்னா அது பல விஷயம், பிள்ளைகள் ஸ்கூல், டியூஷன் ஃபீஸ், அது இது ஏன்னா. அப்போ கல்யாண வீடு வந்தாலும் சும்மா இல்லை. இப்போ உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு சல்லி இல்லைன்னு வைங்களேன். ஆனால் கல்யாண வீட்டுக்கு புதிய ஜாக்கிரா ஜோலி தான் போடணும். அது ரூல், இட்ஸ் ஐ ரிட்டன் ரூல், அன்ரிட்டன் ரூல். ஏன்னா அப்போ அதுக்கு சல்வாரை போட்டால் நீங்கள் நினச்சிட்டாங்க இந்த சைடு மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன்னா அந்த சைடும் வருவேன். அப்போ இவங்கள கழுவோம். அப்போ ஒரு செட்டப். சில நேரம் அதை வந்து கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு போலியான ஒரு வாழ்க்கை, ஒரு வெளியே காட்டுறதுக்காக வேண்டியாவது சில விஷயத்தை என்ன செய்யணும், செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹதீஸில் பார்ப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பசியில் வெளியே வர்றாங்க. அதே ரீசனுக்கு அபூபக்கர் அலி, உமர் அலி எல்லாம் வெளியே வந்து சாப்பாடு கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. இதை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு போகிறோம் நாங்கள் படிக்கிறோம், அதை 1400 வருஷத்துக்கு போகிறோம். இன்றைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதில் ஒரு கேவலம் இல்லை அவங்களுக்கு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சாங்க, வாழ்ந்துட்டாங்க. அதை மனசு எக்ஸெப்ட் பண்ணாமல் ஒரு போலியான உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஓட்டம். அதே நேரத்தில் எல்லாரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குறை சொல்லவும் இயலாது. இன்றைக்கி உள்ள சிஸ்டம் அப்படி. ஒரு இஸ்லாத்துக்கு வெளிப்பட்ட சில நேரம் எஜுகேஷனுக்கு கூட சேர்க்கணும்னா டொனேஷன். 5 ரூபா பெட்ரோல் விலை கூடுனா 20 ரூபா ஆயர், 50 ரூபா ஆயர், 60 ரூபா ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா, ஒன்று கால தேவைகள், ரெண்டாவது எங்களோட போலியான லைஃப் ஸ்டைல். அந்த வேர்ட் சரியா பிள்ளையா? பெண்கள் பரபரப்பு வாழ்க்கை சரியா பிள்ளையாது? எல்லாத்தையும் ஃப்ரீயா, எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா தூங்கி எழும்பி நல்லா குரான் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதிட்டு நல்லா ஃப்ரீயாக கியாமுல்லைல் தொழுதுட்டு லுஹா தொழுதுட்டு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீனஸான ஒரு லைஃப் நீக்குதா? இல்லாட்டி ஸ்கூல் பஸ்ஸு, அப்புறம் மாப்பிள்ளையை அனுப்பணும், அப்புறம் அது இது அது இது. சரியா இல்லையா? நீங்கள் இதுலேருந்து வெளியே வராத வரைக்கும், நீங்கள் அதுலேருந்து வெளியே வரலாட்டி கணவன் மனைவிக்கிட்ட உள்ள டென்ஷன், கோபம், பரபரப்பு எல்லாமே இருக்கும். அது எப்படி வெளியே வரையணும்? அது எப்படி வெளியே வரையணும்? ஒரு நாளைக்கு போயிட்டு வீட்டில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உன்னோட மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லேண்ட் ஃபோனை தூக்கி வெளியே வச்சுட்டு பாருங்கள், நாளைக்கு பரபரப்பாக இருக்குதா, ஃப்ரீயாக இருக்குதா? சில வீடுகளில் ஒரு ஆஃபீஸோட சேர்மனை விட ஒரு ஆஃபீஸ் சேர்மன் இருக்கிறார் இல்லையா, ஒரு GM, ஜென்ரல் மேனேஜர், இல்லாட்டி ஆப்ரேஷன் மேனேஜர், அவரோட மொபைல் எடுத்து எவ்வளோ நேரம் பேசினாருன்னு பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க மொபைல் எடுத்து எவ்வளோ நேரம் பேசினாங்கன்னு பார்த்தா சில நேரம் என்னது, யார்கிட்ட கூட? பெண்களோட. அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு அர்த்தமே, அவர் ஒவ்வொரு பேசும்போது ஒவ்வொரு பிஸ்னஸ் டீலை முடிப்பார், அவருக்கு லாபம் வந்து கொண்டே. அப்படி தானே? பேச வேணான்னு சொல்லலை. உறவுகள் என்ன செய்யணும்? ஃபோன்கள் மூலமாக எல்லா மூலமாகவும் என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அதே நேரத்தில் இன்றைக்கி உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய முறைகள் அதில் ஒன்று என்னென்னா, வெத்தலை தடவுறாங்க. என்னது வெத்தலை தடவுறாங்க? எடுத்து பார்த்தா பெருநாள் காலையில் சும்மா 100 வாட்ஸ்அப் மெசேஜ், ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அதை அப்படியே எடுத்து இவர் அனுப்புகிறாரு, 100 பேருக்கு ரிப்ளை, ஈத் முபாரக். அதில் போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுவார், பார்த்துட்டு நல்ல ஒரு வசனம், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி JPG ஃபைல் தேடி எல்லாம் கிட்ட வந்து, நானா தம்பிக்கு ஃபோன் பண்ணீங்களா,
உங்களோட பெரியப்பா பெரியம்மா சாட்சாவுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்னது? இப்போ எப்படி உறவுகள்னா அமெரிக்கா வரைக்கும் தொடர்பு இருக்கும், அடுத்த வீட்டுக்கு தொடர்பு இருக்கும். ஸோ ஃபோன் பேசுகிறதோ இதோ தப்பில்லை. அந்த ஃபோனில் மீசான் அப்படி வச்சு பார்க்கும்போது அந்த மீசான் தராசில் அந்த ஃபோன் காலை கட் பண்ணும்போது எந்த சைட் பாரமாகுதுன்னு பார்த்துட்டா என்னது விளங்கிடும். நாளைக்கு ஒரு ஃபோனை வச்சு வைக்கும்போது அந்த மீசான் தராசில் ஏன்னா அடுத்தவர்களுக்கு நம்ம என்னது தீங்கிழைக்கும் போது அவர்கள் மன்னிக்காத வரை என்ன செய்வான்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்கள் ஒரு ஆளை பற்றி பேசிட்டு வைக்கிறீங்க, வச்ச பிறகு அவர் இறந்து போயிட்டார். இப்போ என்ன நிலமை? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். யாரெல்லாம் நான் இவருக்கு பாவம் செஞ்சுட்டேன், இவரை பற்றி பேசிட்டேன், இவரை பற்றி குறை சொல்லிட்டேன், நான் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் எல்லாம் மன்னிப்பானான்னு தெரியாது. மன்னிக்கக்கூடியவன், ஏன்னா அவர் மன்னிக்கலை, அவர் இறந்து போயிட்டார். இப்போ அல்லாஹ் கருணையாளன், மன்னிச்சா என்ன செய்யணும்? மன்னிச்சாச்சு. இல்லாட்டியே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பேச வைக்கணும். அது கஷ்டம். அப்போ பெண்கள் முதல்ல எக்ரி பண்ணுறீங்களா பரபரப்பான வாழ்க்கை, ஆண்கள் எக்ரி பண்ணீங்களா ஒரு ஓட்டமான வாழ்க்கை. இது தான் உண்மை. இன்றைக்கி வந்து எப்படின்னா பிளாங்காக மெசேஜ் எடுங்க, டிஃபென்ஸ் மோடுக்கு போகாதீங்க. டிஃபென்ஸ்னால் என்னது? இல்லை நாங்கள்லாம் அப்படி இல்லை, அதாங்கதா. அப்படி போனீங்கன்னா மெசேஜ் உழுக்க போகாது. இப்போ நீங்கள் யாராவது அங்கேருந்து ஒரு இது வீசுகிறாரு, உங்களை பார்த்து ஒரு கல்லை வீசுகிறாரு, நீங்கள் முழுக்க இப்படி இதை வச்சு காட்பாட்டை வச்சு இப்படி இப்படி கவர் பண்ணி கொண்டு இருந்தால் என்ன படுமா? உங்களுக்கு படாது. ஃப்ரீயாக இப்படி விட்டா வந்து படும், பட்டா வலிக்கும். வலிச்சா என்ன செய்வீங்க? யோசிப்பு. அதே மாதிரி சில விஷயங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லும்போது எக்ஸெப்ட் பண்ணுங்கள். பெண்கள் இப்படி தான், ஆண்கள் இப்படி தான்னா என்னது? அதில் டிஃபென்ஸ் பண்ண ஒன்றும் இல்லை. ரசூல்லா சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னால் எக்ஸெப்ட் பண்ணி தான் எக்ஸெப்ட் பண்ணணும். மாற்றலுமா? அதை மாற்றலுமா? பிள்ளைகள் அதுக்கு மேலே. பிள்ளைகள் யாரை பார்த்து வளருது? உம்மா வாப்பா பார்த்து. உம்மா வாப்பா வீட்டில் இப்படி இருந்தால் பிள்ளை எப்படி இருக்கும்? பிள்ளைக்கு ரெண்டு பெனிஃபிட். என்னது சொல்லுங்கள்? இங்கேருந்து டென்ஷன் எடுத்துருவாங்க, அங்கேருந்து பரபரப்பான வாழ்க்கை. இப்போ அவங்க டபுள். அடுத்த ஜென்ரேஷன் எப்படின்னா என்னது? டபுள். இப்போ அந்த ஜெனரேஷனில் வர்ற மவ வந்து இதை விட ஃபியூரியஸாக இருப்பாங்க, இதை விட என்னது மிச்சம் மோசமாக இருப்பாங்க. அவங்களோட பிள்ளை எப்படி இருக்கும்? அல்லாஹ் காப்பாற்றட்டும். அப்போ நீங்கள் உங்களோட ஜென்ரேஷனை பிரேக் பண்ணலாட்டி சில நேரம் அல்லாஹ்வாலம் இது வந்து ஒரு டேஞ்சரான சைனாக போகும். பிள்ளைகள் இப்பொழுதே பரபரப்பும் பொறுமையினும். அப்போ இன்றைக்குள்ள கணவன் மனைவி குடும்ப நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னா இப்படி தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் வெளியே வருவோமா? இது சில செஷனில் நான் இதை வச்சுருப்பேன். முதல்ல நீங்கள் படிக்கும்போது டென்ஷன், நல்லா படித்தா எக்ஸாம் டென்ஷன், எக்ஸாம் முடிஞ்சால் ஹாலிடே டென்ஷன், ஹோம்ஒர்க் டென்ஷன், ஹாலிடே முடிஞ்சால் திருப்பி ஸ்கூல் டென்ஷன், ஸ்கூல் முடிஞ்சால் காலேஜ் டென்ஷன், காலேஜுக்குள்ளே ரேக்கிங், அது இது செமஸ்டர் அசைன்மெண்ட் டென்ஷன், திருப்பி காலேஜ் முடிஞ்சால் வேலைக்கு இன்டர்வியூ டென்ஷன், அதில் ஸ்டாஃப் டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சுன்னா என்னது டவுரி டென்ஷன், அதுக்கப்புறம் கல்யாண டென்ஷன். மொத்தத்தில் இப்படி வேறு சில ப்ரோக்ராத்தில் நான் யூஸ் பண்ணுவேன். வாழ்க்கை ஃபுல்லும் டென்ஷன், வாழ்க்கை ஃபுல்லும் பரபரப்பு, வாழ்க்கை ஃபுல்லும் தேடல், வாழ்க்கை ஃபுல்லும் கவலை. இப்படி ஒரு முஸ்லீம் உம்மத்து இருந்துச்சுன்னா எத்தனை தாவா கிளாஸ் போனாலும், எத்தனை விஷயமாக நாங்கள் வந்து பிளான் பண்ணாலும், எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி இலங்கையில் ஒரு பாரிய புரட்சியே நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொன்னாலும், தனி மனித நிம்மதி இல்லாட்டி, குடும்பத்தில் நிம்மதி இல்லாட்டி, சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர கஷ்டம். அப்போ எல்லாருமே டென்ஷன் இல்லாமல் இருக்கிறவங்க தான் சமுதாய மாற்றத்தை கொண்டு வர்றாங்களா? அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே என்ன நடந்திருக்குது? சம்பவங்கள் நடந்திருக்குது, டென்ஷனாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த லிமிட்டை தாண்டி ஒரு விஷயம் கோவப்படுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டிருக்கிறாங்க. கோவப்படுறது வேறு, கோவத்திலே வாழ்கிறது வேறு. எப்போவாவது டென்ஷன் வர்றது வேறு,
எப்போவுமே டென்ஷனோட வாழ்கிறது வேறு. அப்படி தானே? குர்ஆன் ஆயத்தோடு ஆரம்பிச்சிட்டேன்னு சில உதாரணங்கள் அங்கேருந்து இங்கேருந்து எடுக்கும்போது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. லேட்டஸ்ட் அந்த ட்ரெண்டுக்காக வேண்டி சொல்லுவேன். சில லேடிஸுக்கு அஜித்தை நினச்சா சிரித்த மூஞ்சி வருது, மாப்பிள்ளையை நினச்சா டென்ஷன் மூஞ்சி வருது. எப்படி? டக்குன்னு அஜித்னா அப்படி சிரித்த மூஞ்சி அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஓகே, டக்குன்னு அஜித்தை நினைங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு சிரித்த மூஞ்சி வருதான். இப்போ உனக்கு மாப்பிள்ளையை நினைங்கன்னா எப்படி வருது? என்ன மூஞ்சி வருது? அதில் வேறு நிறைய பேர் தலையை வேற ஆட்டுறாங்க. ஓன்னு ஏன்? வசனம், நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை நீங்கள் அவர்களிடம் மன நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்து உங்களுக்கிடையில் அன்பையும் கிருபையையும் ஆக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தாருக்கு இதில் நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. மன நிம்மதி திருப்பி திருப்பி சொல்லணும். எனது மன நிம்மதி பெறுவதற்கான மனைவிகளை. மன நிம்மதி ஒரு விஷயத்தில் நம்ம பெறும். இப்போ யாராவது நல்ல கார்டன்ஸ் போயிட்டீங்களா? கார்டன் காலையில் நல்ல பூவெல்லாம் நல்லா விரிஞ்சு அதை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி வருதா? கண் குளிர்ச்சி வருதா? ரசூல்லா சொன்ன மாதிரி மனைவிகள்கிட்ட கண் குளிர்ச்சி வருது தானே. அப்போ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு பொட்டல் காடை பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதி வருமா? ஃபுல்லு முள். அப்போ எப்படி ஒரு டென்ஷனான மூஞ்சில் மன நிம்மதி கொடுக்கணும்? அது கணவன் சைட்லேயும் சரி மனைவி சைட்லேயும் சரி ஒரு டென்ஷனாக மூஞ்சை வச்சுக்கொண்டு இருந்தா எப்போ பார்த்தாலும் அதில் 90% லேடிஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா அவரோட மூஞ்சே மாறிடும். எப்படி? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா மூஞ்சே மாறும். திருப்பி அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கும் மூஞ்சி? யோசிச்சு பார்க்குறீங்களா? அப்படி ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களை. நான் எல்லோரும் அந்த கேட்டகரின்னு சொல்லலை, பட் யோசிங்க. எப்படி? உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிகளிடத்தில் சிறந்தவர். உங்களில் சிறந்தவர் என்னது? உங்கள் மனைவிக்கிட்ட யார் சிறப்பாக இருக்கிறாங்களோ. ஏன் அந்த ஹதீஸ் மனைவியை வச்சு வந்துச்சு? ஏன்னா சாதாரணமாக ஒரு ஆளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்ன சொல்லுவாங்க? ஹதீஸில் 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, அவரோட கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க. இல்லைன்னா அவரோட என்ன செய்யணும்? தங்கியிருக்கணும். இல்லாட்டி என்னது? அவரோட பிரயாணம் செய்யணும். இது எல்லாமே நீங்கள் உங்களோட பொண்டாட்டியோட செய்கிறீங்க. கொடுக்கல் வாங்கல் பொண்டாட்டியோட வைக்கும். அப்படி தானே? அவங்களோட தான் தங்கிக்கிறீங்க வாழ்க்கை ஃபுல்லும். எங்கே போகிறாலும் என்ன செய்கிறீங்க? அவங்கள நிறைய இடத்துக்கு என்ன செய்கிறீங்க? கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு ஆளோட 3 நாள் தங்குனாலே அவரை பற்றி தெரியும்னா உங்களோட ஒய்ஃபும் நீங்களும் ஒன்றா தங்கும்போது யாருக்கு வீக்னஸ் தெரியும்? நல்லா அவங்களுக்கு. அப்படி தானே? அப்போ இங்கே சிறந்தது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சிரிச்சு கொண்டு என்ன செய்ய? இன்ஷா அல்லாஹ் மாற்றோமா? சிரிப்போமா? நிறைய கிளாஸ் நடக்குது. இப்போ அங்கே துபாயிலலாம் என்ன செய்வாங்கன்னா, ரோட்டில் ஒரு 15 பேர் இப்படி நின்று கொண்டு ஹான்னு சிரிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்படி வெளியேந்து பார்த்தா இங்கேருந்து பார்த்தா சிரிப்பாக இருக்கு. இவனுங்க என்ன இப்படி கத்தி கொண்டு இருக்கிறாங்க? ஏன்னா சிரித்து பழகுறாங்களாம். சிரித்து என்ன செய்கிறாங்கன்னா டென்ஷனை ஓகே. இதுக்கு ஒரு கிளாஸு, இதுக்கு ஒரு பேமெண்ட்டு, இதுக்கு ஒரு 15 பேர், அதுக்கு ஒரு அமீர், அதுவும் பப்ளிக்கில் 10 பேர் இருக்கும்போது ஹான்னு சிரிக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல? சல்லி கொடுத்து சிரிக்கிறாங்க. அப்படி தானே? மவுஸ் இருக்குதா? இன்றைய ஹஸ்பண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் லேட் ஆக்கிட்டீங்க. சரியா? 2 சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த 2 சிஸ்டருக்கும் தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சரியாக 10 மணிக்கு ஷாப்னு இருந்தாங்க. ஸோ அந்த 15 நிமிஷம் ப்ரோக்ராம் ஷார்ட் ஆகும். ஏன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லாத அதுக்கு பிறகு லுஹர் இருக்குது. இப்போவே சொல்லிக்கோங்க. சரியா? ஏண்டா வீட்டுக்கு போகிறோன்னு ஒரு
நிறைய மாப்பிள்ளை வெளியே தானே இருப்பீங்க, அப்படி தானே? அப்படி சுனாமி மாதிரி வந்துட்டு சுனாமி மாதிரி போவாங்க. மொபைலில் கூட சிலவங்க பொண்டாட்டி பேரை சுனாமின்னு தான் பதிஞ்சு வச்சுப்பாங்க. சில நேரம் உம்மாட வீட்டுக்கு வைஃப் போயிட்டா என்னது டென்ஷன் ஃப்ரீ. ஏன் எல்லா கூத்தும் அடிக்கணும்? புல்லனா டென்ஷன், பேரம் பேசும் வாழ்க்கை. இதெல்லாம் ஓரளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பார்ப்போம், இது நான் செஞ்சேனா? எப்போவாவது செஞ்சேனா? இங்கே உள்ள பேட்சுக்கு ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க, லேடிஸுக்கு தான் இது. ஒரு சர்வே ஒன்று பண்ணிக்கிறாங்க. என்னது? ஒரு சர்வே. இன்றைக்கி நீங்கள் உங்களோட மொபைலில் எடுத்து ஏதாவது நல்ல ஒரு வேர்டிங்கை போட்டுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு உங்கள் மெசேஜாக என்னது ஹஸ்பண்டுக்கு அனுப்புங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, என்ன செய்ய நீங்கள் ஆஃபீஸில் இப்போ என்ன வருது? திடீர்னு மெசேஜ் பீப்னு அடிக்குது, வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று. திறந்து பார்த்தா உங்களோட ஒய்ஃப் ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்லிக்கிறாங்க? ஐ லவ் யூ, உங்களை நான் விரும்புகிறேன். இப்போ ஹஸ்பண்டோட ரிப்ளை என்ன ரிப்ளை இருக்கும்? இப்போ உங்களை பார்த்து உங்கள் ஒய்ஃப் வந்து விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க, என்ன ரிப்ளை பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? எனக்கு என்னமோ மற்ற செஷன்ஸில் ஆண்கள் நிறைய பேசுனாங்க. இதே செஷன் லாஸ்ட்டாக அஜ்மான்லாம் நடந்துச்சு. ஒரு 400 பேர் வந்திருந்தாங்க. மாஷா அல்லா, அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? டக்குன்னு ரிப்ளை வந்துச்சு. சொல்லுங்கள், என்ன சாதாரணமாக நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணீங்க? உங்களை பார்த்து சொன்னால் என்ன சொல்லுங்க? சேம் டு யூ. அது கூட ஐ லவ் யூன்னு அனுப்ப மாட்டாங்க, சேம் டு யூ. எப்படி? சேம் டு யூ. அந்த சர்வேட ரிசல்ட்ஸை பார்ப்போமா? இது இங்கிலீஷில் வந்து நான் தமிழாக்கம் பண்ணிக்கிறேன். பதில்கள் என்ன? உடம்புக்கு என்னாச்சு? என்றைக்குமே அனுப்ப மாட்டேன். என்னது? உடம்புக்கு என்னாச்சு? ஏன்னா இன்றைக்கி சமைக்கலையா? அதுவும் சாமான் வாங்கணுமா? இல்லாட்டி அனுப்ப மாட்டாங்க தானே. என்ன சல்லி? அடுத்த ஃபோன் இந்த மெசேஜ் பார்த்து என்ன சல்லி எதுவும் வேணுமா? என்னது சல்லி? என்னாச்சு? என்ன ஒரு பதட்டம். என்னடா என்னமோ ஆகிட்டு போல ஒய்ஃபுக்கு அப்படின்னு ஒரு பதட்டம். என்றைக்குமே இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சு முதல் மாதம் மட்டும்தானே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனா, அதுக்கப்புறம் 6 வருஷம் 7 வருஷம் இல்லையே அப்படின்னு. நீ கனவு காண்றியா இல்லாட்டி am I dreaming or you are dreaming? யார் அனுப்புகிறான்? மாப்பிள்ளை. எதுக்கு அனுப்புகிறாங்க? என்ன ஜுவல்ஸ் எதுவும் வாங்கி வேணுமா? கடைசி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இருக்குது, அதை காட்டுறேன். கொண்டாடிக்கிட்டு இருந்த ஐ லவ் யூ மெசேஜ் வந்தோன்னா மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு? நானே ஆஃபீஸில் டென்ஷனாக இருக்கிறேன், இந்த டைம் உனக்கு ஜோக்கா? என்னது? எத்தனை முறை சொல்கிறேன் டிவி சீரியலை பார்க்காதன்னு கேட்குறியா? வெளியூரில் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொண்டாட்டி மாருங்க எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன், நேராக போலீஸுக்கு ஃபோன் போதோ இல்லையா மாப்பிள்ளைக்கு வந்துடும். இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிற்கிறேன், ப்ளீஸ் என்னைய வந்து என்னது காப்பாது. ஆக்சிடென்ட்னா சின்னதாக தட்டினாலும் அங்கே ஆக்சிடென்ட் தான், புரியுதா? ஏன்னா அதுவும் பிள்ளைகள ஸ்கூலில் பிக் பண்ணாங்க. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? ஐ லவ் யூன்னு அனுப்புனா என்ன மெசேஜ் இருக்கும்? பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எப்படி இருக்கணும்? என்ன மெசேஜ் வரும்? நானும் உங்களை பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆன்சர். யாரை என் ஒய்ஃப் ஃபோன் எடுத்து விளையாடுறது? யாரை எனக்கு என் ஒய்ஃப் ஃபோன்லேருந்து எனக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் என் ஒய்ஃப் ஃபோனில் இருந்து யார்? எஸ். அப்போ என்ன அர்த்தம் அதில்? உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது பொண்டாட்டி ஃபோன்லேருந்து, என்ன வருது? நான் உங்களை விரும்புகிறேன்னு. நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, யாரை என்ன ஒய்ஃபை ஃபோன் எடுத்து விளையாடுறதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அன்பு எப்படி இருக்குது ரெண்டு பேருக்கும்?
எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போகிற இதை யாராவது படிச்சிருக்கீங்களா? 23 நாட்கள் படிச்சிருக்கீங்களா? அதாவது அவங்களோடைய ரூஹை வந்து கைப்பற்றுறதுக்கு உள்ளே வர்றாங்க. யார் வர்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு எனக்கு தெரியுமா ரூஹை எப்போ கைப்பற்றுவாங்கன்னு? தெரியா. ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? இதை பற்றி ஒரு ஆள் விவரிக்கும் போது ஒரு ஸ்காலர் விவரிக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் சுஜூதில் கிடந்து இருக்கலாம். எப்படி கிடந்திருக்கலாம்? சரிதானே? சுஜூதில் போயிட்டு என்ன செய்யணும்? அவங்க ரூவை கைப்பற்ற போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. ஆனால் அவங்க எங்கே கிடக்கிறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்பில் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய உயிரை எனக்கு இப்போ அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ் எப்படி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுறான். இப்போ ஒரு ஆள் இறக்க போகிறாரு, என்ன செய்வாங்க? இன்னும் 2 நாள் கெடு கொடுத்துட்டாங்க, என்ன செய்வார்? சுஜூதில் கிடப்பார். இவங்க எங்கே இருக்கிறாங்க? ஆயிஷா நாயகிட்ட அரவணைப்பில். அப்போ எப்படி அன்பு இருந்திருக்குது அந்த 63வது வயசில்? எப்படி இருந்திருக்குது? 63வது வயசில் எப்படி இருக்குது? எங்களோட அன்பு எப்படின்னா இந்த பெருநாளைக்கு வாங்கின புது ட்ரெஸ் மாதிரி. 1 மாதம் ஃப்ரெஷ், 1 வருஷம் இன்னும் ஃப்ரெஷ், 2வது வருஷம் 4வது வருஷம் முழிக்கும். அப்போ இன்றைய அன்பு இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சாதாரணமாக ரியலாக நடந்த ஒரு சர்வேனாலும் ஒரே ஒரு விஷயம் தெரியுது. பார்த்தீங்களா? இன்றைய அன்பு எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அப்படி இருந்தார் 1 வருஷம். அதுக்கு பிறகு முதல் ஸ்லைட் என்னது? டென்ஷன், கவலை, சோகம், சோர்வு, சந்தேகம், ஈகோ. அங்கே we are back to ஏன் அந்த ஒரு நிலைமை? இப்போடைய வாழ்க்கை முறை. 2வது ஒரு நல்ல கணவனுக்குடைய தகுதிகளை பற்றி கணவன்மார்களுக்கே தெரியலை. ஒரு நல்ல மனைவியுடைய பொறுப்பு இது இன்னும் பெண்கள் சரியாக புரியலை. இன்றைய பெண்கள் வழிநடத்தப்படுவது மேபி இந்த க்ரௌட் இல்லாமல் இருக்கலாம். பட் உலகத்தில் இன்றைய பெண்கள் வழிநடத்தப்படுவது எதை வச்சு? சீரியல்ஸ், படங்கள், புத்தகங்கள். எப்படி இன்றைக்கி ஒரு மீடியா வந்து ஒரு கெட்ட விஷயத்தை நல்லதாகவும் ஒரு நல்ல விஷயத்தை கெட்டதாகவும் காட்டுதோ அதே மாதிரி ஒரு மீடியாவில் மூழ்கி இன்றைய வாழ்க்கைகள் எப்படி போகுதுன்னா இஸ்லாமியமயப்பட்ட வாழ்க்கை எங்கே போய்கிட்டிக்குது? இஸ்லாமியமயப்படாத வேயில் போய்கிட்டு. இன்ஷா அல்லாஹ் மாற்றுவோமா? தயவுசெய்து இன்றைய மனைவிகள்னால் நான் இங்கே உள்ளவங்களை மட்டும் சொல்லலை, ஜென்ரலாக இன்றைய உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் சண்டைங்கிற ஒரு டோன் நிச்சயமாக நபிகளார் மனைவிகளுக்கு கூட நடந்து தான் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் இல்லை. மாப்பிள்ளை கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நான் வாயை திறக்கிறதுக்கு திறக்காமல் என்னது ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருக்கிறா அப்படி சோகமாக. என்ன தலை வலிக்குதா? பார்த்தா தெரியலையா? இல்லை தலை வலிக்குதான்னு கேட்டேன். அதான் கேட்குறேனே, பார்த்தா என்னது தெரியலையா? என்ன ரொம்பவா வலிக்குது? அதானே சொல்லிக்கிட்டீங்க, அதானே சொல்லி. சரிப்பா, நீயாச்சும் உன் தலைவலியாச்சு. அப்போ உங்களுக்கு கவலை இல்லை என்னையை பற்றி? ஏன்னா உங்களுக்கு என்னையை பற்றி கவலை இல்லை. சரி, என்ன தான் செய்ய சொல்லு. பாருங்கள், எரிச்சல். எனக்கு தலைவலி வந்தால் மட்டும் உங்களுக்கு எரிச்சல் வந்துடும். உங்களுக்கு தலைவலி வந்தால் நான் எல்லாம் செஞ்சு தரேன். அப்போ எப்படி? இப்படி ஒன்றுக்கு ஒன்று கேட்டிருந்தால் என்ன ஆகும்? இப்போ இவர் வந்து ஆஹா வழியில் போன ஓனானா என்னத்தையும் என்ன செய்யுது மடியில். இப்போ நான் பாட்டில் பார்த்தும் பார்க்காம போயிட்டு இருக்கணும். இப்போ என்ன செஞ்சேன்? தேவைக்கில்லாமல் வாயை கொடுத்து. அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சண்டை இருந்தேன்னா என்ன ஆகும்னா ஆண்கள் கொஞ்சம் தள்ளி இருக்க பார்ப்பாங்க. எரிச்சல் எரிச்சல் எரிச்சல்.
நெகட்டிவ் சிந்தனை, அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, அவங்களோட வீட்டில் இப்படி தான் ஆவிச்சு, இவங்களோட வீட்டில் இப்படி தான் ஆவிச்சு, எனக்கு தெரியும் நீங்கள் என்றைக்காவது என்னை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ இது சம்மந்தமாக ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எதிர்மறை சிந்தனை, தேர் ஆர் பாசிட்டிவ் திங்கிங்னு நிறைய புக்ஸ் கூட இருக்குது. அதை அக்ரி பண்ணுறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒவ்வொரு இஸ்லாமிய விஷயத்தையும் இஸ்லாத்துக்கு வெளியே நான் வந்துச்சுன்னா அந்த சாப்டரை நான் ஃபில்டர் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு விஷயம் உலகத்தில் சொல்கிறாங்க, நம்மளை சுற்றி ஒரு வேவ்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படி. அதனால தான் நான் சொல்கிறேன், இது எந்த அளவு இது ஆதாரபூர்வமாக ப்ரூவ் பண்ணால் கூட, ஆனால் ரசூலுல்லாஹ் நிறைய இடங்கள்ல என்னது நேர்மறை சிந்தனையை வந்து சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு தனி சாப்டர், தனி செஷன். சரியா? உதாரணத்துக்கு எங்களுக்கெல்லாம் முன்னேறவே இல்லாது, நாங்கள் எங்களுக்கு இந்த வீட்டில் தான் எழுதி வச்சிக்குது, என்ன செய்ய எங்களுக்கெல்லாம் கொடுப்பனையா என்ன, இப்படி மாப்பிள்ளை பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நினச்சி கொண்டே இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது கஷ்டம். அதையே நீங்களும் மாறி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் தருவான் ரிஸ்க்கு. ஒரு ஆள் படிக்கவே இல்லை, ஒரு ஆள் படிக்கலை, கல்யாணம் முடிச்சிட்டிங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ படிக்கலாட்டி சம்பாதிக்கலுமா, முன்னேறலுமா, படிக்காட்டி முன்னேறலுமா? அல்லாஹ் தஆலா சூரா பக்கரால 261வது ஆயத்து, நீங்கள் என்ன ரூபா கொடுத்தா நான் 7 ஆக்கி 70 ஆக்கி 700 ஆக்கி தர்றேன்னு சொல்கிறான். சூரா பக்கரால 260லேருந்து 270 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். அவ்வளோவுமே என்னதான் சொல்கிறான், சதக்காவை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீ சதக்காவை கொடுத்து பணக்காரனாவு. சதக்காவை கொடுத்து என்ன செய்யுது, உங்களுடைய ஆயுள்களையும் என்ன செய்யுங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆயுளில் விருத்தியும் பொருளாதாரத்தில் விருத்தியும் வேணும்னா என்ன செய்யணும், சதக்கா கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி தானே? அப்போ அல்லாஹ் இன்னொரு வேயை தந்திருக்கிறான், அதை யோசிக்கிறோமா? அப்போ ஒரு வீக்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த பாசிட்டிவாக வச்சு. அப்போ எதிர்மறை சிந்தனைகள் இன்றைக்கி நிறைய, குறிப்பாக பெண்கள் மத்தியில். ஏன்னா அது இயற்கை, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்போவுமே ஒரு செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு நான் இன்செக்யூர், என் ஹஸ்பண்ட் நாளைக்கு இல்லைன்னா நான் என்ன செய்வேன். மாற்றுங்க இன்ஷா அல்லாஹ். தன்னை பராமரிக்காத நிலை. உங்கள் ஒய்ஃபை ரொம்ப அழகாக பார்க்கணுன்னா மியாமியில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது போனீங்கன்னா அங்கே பார்க்கலும். இல்லாட்டி பிரதீபாவில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு பார்க்கலும், வீட்டில் இல்லை. ஏன்னா நீட்னஸ் என்ன, அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்னஸ் என்ன, வீட்டில் அந்த. ஆனால் மனைவியோட ஒரு முக்கியமான கடமை என்ன, தன்னை ஏன் அலங்கரிக்கணும், எதுக்கு, கண் குளிர்ச்சி. எதுக்கு? கண் குளிர்ச்சி. அந்த மெசேஜோட இன்ஷா அல்லாஹ் ஓரளவு எங்கே ஆரம்பிக்க எங்கே முடிக்க எப்படி வெளியே வர கொஞ்சம் கஷ்டம். உள்வாங்குங்க கருத்துக்களை, உங்களை நீங்கள் சிந்திங்க. செய்வோமா? எல்லாத்தையும் பேப்பர் இருக்குதா? இதை நான் கேட்பேனா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, டைமை பொறுத்து. உங்களுடைய துணைக்கிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ளஸ் அண்ட் அ பெஸ்ட் மைனஸ் எழுதுங்க. உங்களோட ஹஸ்பண்ட் இவர் உண்மையிலே இதில் வந்து நல்லா, எனக்கு ரொம்ப இவரை பிடிக்கும், எனக்கு இது மைனஸ். சரியா? எழுதுங்க அந்த பேப்பர். பெரிய ஒரு லெக்சரர், அதாவது ஜாக்கிர் நாயக் ரேஞ்சில் உள்ள ஒரு லெக்சரரோட செஷன் நடந்துச்சு. கப்பல்ஸுக்குன்னு போட்டிருந்தாங்க. கப்பல்ஸ், சில்ட்ரன்ஸ் வந்து அலவுட் கிடையாது. கப்பல்ஸுக்கு என்னது, கப்பல்ஸ் மட்டும்தான் போகலாம், வீடியோஸ் நாட் அலவுட். ஹஸ்பண்ட் ஒரு சைடு, ஒய்ஃப் ஒரு சைடு உட்காந்துருந்தோம். அப்போ அவர் வந்து பேரை நான் சொல்லலை, ஏன்னா இது அமானிதம்னால, அன்இமேஜினபிள் ஒரு ஆள். நீங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு ஆள்னு வைங்களேன். ஒரு 100 பேர் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோம். அவர் இப்படி உட்கார்ந்தார். உட்கார்ந்தோன்னே எங்களோட இமேஜ் எல்லாம் இவரெல்லாம் அந்த கேட்டகரியெல்லாம் தாண்டி போயிட்டு அவர் சொன்னார்,
இங்கே நான் உட்காந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சில மாமியார் மருமக இஷ்யூஸை சொன்னார் அவங்களோட வீட்டில் நடக்கிறத. உடனே எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ் இட் ஹேப்பனிங் இன் யுவர் ஹோம் ஆல்சோ? உங்களோட வீட்லேயுமா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிஷாரி எஃப்எஸ்சி இவங்கள மாதிரி ஆட்களை நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. இவங்க வீட்லலாம் அதெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து முழுக்க உட்காந்து ஃபஸ்ட் 10 நிமிஷம் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே எப்படி இருக்கும்? கடைசியாக சொன்னார், நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வாரேன், ஸ்ரீலங்காவில் பிஎம்ஐசிஹெச்சில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க அப்படின்னு. அப்படியா? மாஷா அல்லா. நான் பிஎம்ஐசிஹெச்சுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன், அவருக்கு கார் வந்துருக்குது, ஃபுல் பாடி கார்ட்ஸ் எல்லாமே. ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது அவசரமாக மெசேஜ், என்னது அவசரமான ஒரு மெசேஜ், கிளியராக சொல்கிற மெசேஜ் எல்லாத்துக்கும். ஏன்னா மைக் கொஞ்சம் எனக்கு ஏதாவது இன்கம்ப்ளீட்னா சொல்லிக்கோங்க, சரியா? அவசரமாக யாருக்கு மெசேஜ் வருது? அந்த பெரிய ஸ்காலர், உலகத்தில் உள்ள முதல்ல ஒரு 5 பேரில் 10 பேரில் வைக்கிறாருன்னு வைங்கண்ணே, ஒய்ஃப் கிட்டேருந்து வருது. இது வல்லாஹி அவரே சொன்னது. இன்றைக்கி வீட்டில் என்ன ஆக்க, வாட் டு குக் டுடே. இவர் எங்கே போயிட்டு கொண்டிருக்கிறாரு? ஆயிரக்கான மக்கள் வந்து பெரிய லெவலில் பேமெண்ட் பண்ணி பிஎம்ஐசிஹெச்சில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணி அவரை வந்து ஒரு ஹை லெவல் காரில் ஏற்றும் போது இவருக்கு மெசேஜ் வருது. இவர் ரிப்ளை பண்ணுறாரு, திருப்பி அதே மெசேஜ் ஒய்ஃப்டேருந்து வருது, யூ டெல் வாட் டு குக் டுடே. அப்போ இது தான் இயற்கை. இந்த இயற்கையை நம்ம அக்செப்ட் பண்ணாலே என்னது, அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு அழகான முறையில். ஐ ஆம் பிஸி, ஆர் யூ ஃபுல், ஐ ஆம் இன் பிஎம்ஐசிஹெச், டோன்ட் ப்ளே வித் மீ அப்படின்னு அவர் அனுப்பல. சிம்பிளாக எதுனாலும் செய்யி, நோ ப்ராப்ளம். ஏன்னா இவன் ஒரு கெஸ்ட் அன்றைக்கி வர்றாங்க, வழங்குதா? ஸோ இது அவங்களோட இயல்பு, இது நம்மளோட இயல்பு. இது வரைக்கும் கிளியரா? லுஹார் எத்தனை மணிக்கு? 12:20 ஜமாத் டைம், 12:20 நிமிஷம். இன்ஷா அல்லாஹ் தீர்வுகளுக்கு போகிறதுக்கு முன்னால், வீட்டில் ஒரு பெண் சோர்ந்தால் அந்த வீட்டின் மொத்த சந்தோஷமும் பறிபோகும். உங்கள் மன நிம்மதிக்காக படைத்ததாக உங்களை அல்லாஹ் கூறுகிறான். உங்களிடம் கண்குளிர்ச்சி இருப்பதாக இறைவன் கூறுகிறான். ஒவ்வொரு நாளையும் அழகாக்கி தந்துள்ளான். அந்த வசனம் நான் ஓதுனது கூட உங்களிலிருந்து அவர்களை படைத்து உங்களுக்கு மன நிம்மதி தருவதற்காக, அப்படி தானே இருந்துச்சு குர்ஆனுடைய வசனம். அதில் வந்து அவங்க கணவன் மனைவியை நான் படைத்து கணவன் மூலம் மனைவியும் மனைவி மூலம் கணவனும்னு அந்த இதில் வரலை. அந்த குர்ஆன் வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா உங்களிலிருந்தே உங்கள் மனைவியரை படைத்து, மனைவியர் யார்? நீங்கள் தான். அப்போ எங்கே ஆரம்பிக்குது நிம்மதி? நிம்மதி இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்குதா, இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்குதா? ஓகே. இப்போ அடுத்த இதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு மெசேஜ். இந்த செஷனை 2 மாதிரி எடுக்கலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, கத்தி மாதிரி. ஒன்று, இதில் உங்களுக்கு சாதகமான பாயிண்டெல்லாம் பிடிச்சி வச்சுக்கொண்டு, உங்களுக்கு சாதகமான பாயிண்டெல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்கு ஃபேவரான பாயிண்டெல்லாம் பிடிச்சி வச்சுக்கொண்டு, இந்த செஷன் முடிஞ்சு இதுக்கு பிறகு நீங்கள் வாழும்போது அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து, அவர் சொன்னார் இல்லையா அன்னைக்கு, பொண்டாட்டியை பற்றி என்ன சொன்னாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் எடுக்கிற. நீங்கள் என்ன செய்கிற, உங்களுக்கு ஃபேவரான பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சி வச்சுக்கொண்டு, அவங்க சொன்னாங்களா இல்லை நீங்கள் தான் சம்பாதிச்சு தரணும். இப்படி ஆகிடுச்சுன்னா இந்த செஷன் என்னது, இந்த செஷன் ஃபெயிலியர். சண்டையை கூட்டுமா குறைக்குமா? கூட்டும். அப்போ இவங்க ஃபர்தராக போகும்போது நீங்கள் நினைக்கணும் என்னது, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இனிமே நான் என்னைய மாற்றணும். அப்போ அந்த பொறுக்கி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் சண்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதே மாதிரி அதில் வரும்போது நீங்கள் செய்கிற பர்ஃபெக்டான விஷயம் வைக்கும். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட இல்லாத விஷயத்தை எடுக்கணும், அவங்கள நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணணும்.
அப்போ என்ன ஆகும்னா அந்த மன நிம்மதி வீட்டுக்குள்ளே வரும்போது பல பாரிய மாற்றங்கள் வரும். பல பொருளாதார ரீதியாக இன்ஷா அல்லாஹ் க்ரோ ஆகலாம், இஸ்லாமியமயப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வரலாம், குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம். இல்லாட்டி என்ன செய்யணும், டெய்லி இப்போ ஒரு 25 வருஷம் எல்டிடி வார் நடந்துச்சு. அப்போ ஸ்ரீலங்கா எப்படி டெவலப் ஆகிச்சு? இப்போ வந்து பார்த்தா இங்கே ஷங்க்ரிலா ஹோட்டல் அடிக்கிறான், அங்கே ஹயாத் அடிக்கிறான், அங்கே வந்து 7 ஸ்டாரு அப்பார்ட்மெண்ட்டு, அங்கங்கே அப்பார்ட்மெண்ட்டு, ஹெவலாக் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு என்னது? ஏன் என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ் அந்த 25 வருஷத்துக்கு இப்போவும்? அங்கே அவனுக்கு வேறு எதையுமே சிந்திக்க இயல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னது? ஃபைட் 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 ஃபைட். இப்போ எப்படி? பீஸ் பீஸ் பீஸ். மைண்டு பீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? அடுத்தது என்ன செய்வீங்க நீங்கள்? திங்க் பண்ணு. அப்போ இப்போ இந்த செஷனோட நோக்கம் வந்து மைண்டை பீஸ் பண்ணுறது. எனக்கு இந்த சவுண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியுதா? இல்லை தானே? ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். அதாவது சில உண்மைகளை அலசுவோம். சில விஷயம் ஒரு 2-3 விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தீர்வுக்கு போவோம். ஆணும் பெண்ணும் இயற்கையில் பல வேறுபாடுகளுடன் பிறந்தவர்கள். இதை ஆண்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பெண்களும். இதில் 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக போகல. ஆண் பெண்ணா உடல் ரீதியான வேறுபாடை நான் இங்கே பேசலை. சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க ஆண்கள் கொஞ்சம் பேசுவாங்க, பெண்கள் அதிகமாக பேசுவாங்க. ஆண்கள் கொஞ்சம் பேசுவாங்க, பெண்கள் அதிகமாக பேசுவாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நீங்கள் தனி குடித்தனம், உதாரணத்துக்கு தனியாக இருக்கிறீங்க ஒரு வீட்டில். நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? உம்மா வீட்டுக்கு போகணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க பொண்டாட்டிக்கிட்ட? நீங்கள் என்ன சொல்லுவீங்க பொண்டாட்டிக்கிட்ட? என்ன சொல்லுவாங்க? உம்மா வீட்டுக்கு போகணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? உண்மையாக சொல்லுங்கள், அவங்ககிட்ட நான் கேட்கல. அவங்க என்ன சொல்லுவாங்க? வேற என்ன சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, அதை சொல்லலை. இப்போ அவங்க உம்மா வீட்டுக்கு போகணும், என்ன சொல்லுவாங்க? நேராக விஷயத்த சொல்ல மாட்டாங்க. எங்கட தம்பி வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு தானே, மைனி வந்திருக்கிறாங்க தானே, அவங்க நேற்று ஃபோன் பேசினாங்க தானே, அவங்க இப்படி சொன்னாங்க தானே, அவங்க அப்படி சொன்னாங்க தானே. இப்போ நீங்கள் பாதியில் கேட்பீங்க என்ன சொல்ல வர்ற அப்படின்னு. இல்லை அரிசிட்டி உம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு. இப்போ உங்களுக்கு பிறநாளைக்கு ஷர்ட் வாங்கணும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஷர்ட் ஒன்று வாங்கணும், போயிட்டு வரோம், பார்ப்போம், எடுப்போம், வருவோம். அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பழசாவன மாதிரி இருக்கேன்னா ஒரே நினைக்கிறே தான். இது பாருங்கள், கபட்டை திறந்தா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு அவங்க எப்படி வருவாங்க? கொஞ்சம் ரவுண்டை போட்டு அடித்து எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே வந்து கடைசியாக தான் வந்து என்ன செய்வாங்க? அப்போ இது வந்து அவங்களோட குறைபாடு இல்லை. சைக்கியாட்ரி சொல்கிறாங்க இது இயற்கை. இது என்னது? இயற்கை. இயற்கைனா என்னது? பெண்கள் ஒரு நாளைக்கு அதிகமான வார்த்தைகள் பேசுவார்கள், ஆண்கள் குறைவான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. இது புரியாமலே பாதி வீட்டில் சண்டை. இதை சாட்டாக வச்சு நாளையிலேருந்து இன்னொரு ரவுண்ட் அடிச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் அவங்க என்னையும் அடிக்க வந்துடுவாங்க. இது ஒரு அவங்க எப்போவுமே கொஞ்சம் பலகீனமாக இருப்பாங்க. அதால் என்னென்னா ஒரு இன்செக்யூர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்கள் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. எதை சின்ன விஷயத்தை போட்டு பெருசாகி கொண்டு ஒரே எப்போ பார்த்தாலும் இப்படித்தான். அப்போ இது ஒரு இயற்கையான ஆண் பெண் வேறுபாடு. உடல் ரீதியாக எடுத்திங்கன்னா ஆண்களுக்கு இறைவன் தேவையை படைச்சிருக்கிறான் அதிகமாக, பெண்களுக்கு சில நேரம் சலிப்பை படைச்சிருப்போம். அதனாலேயும் என்னவோ சூரா நிசால நீங்கள் 4 வரைக்கும் முடிக்கலாம், அதுக்காக நீ முடிச்சிடாதீங்க. அதோட கன்செப்ட் என்னென்னா இதுவும் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் ப்ரோக்ராம் செய்கிறாங்க, சொல்கிறவங்க பல காரணங்கள் சொன்னாலும் உடல் ரீதியான விஷயம் ஒரு காரணம் அப்படின்னு. ஒரு விஷயம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு வீட்டில் ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்த்துடுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அவங்க என்னமோ தெரியலை, அஃப்சார் நாயகி வீட்டுக்கு போயிடுறாங்க. அஃப்சார் அலியல்லா ஒன்று வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு இயற்கையான விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அங்கே என்ன நடக்குது, அவங்க வந்து சுர்மா அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, சுர்மா அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டா அந்த சுர்மா கட்டையால் அடி விழும். உடனே அவங்க அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கல, மெம்பருக்கு போயிட்டு ஏறுறாங்க, அழைக்கிறாங்க, சஹாபாக்களை மெசேஜை சொல்கிறாங்க. இன்று நான் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். எப்படி? உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய மனைவியிடத்தில் நான் சென்று விட்டேன். அப்போ என்னது இங்கே மெசேஜ் என்னது, இதுவும் ஒரு இயற்கையான ஒரு வேறுபாடு. ஸோ சில விஷயங்கள் ஆண்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சில விஷயங்கள் பெண்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னும் ஃபர்தர் பண்ணால் மென்ஸ் உமன்ஸ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நிறையா கூகுள்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது, சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக அது உள்ள போக முடியாது, ஏன்னா அது ஒரு செப்பரேட் 3 hour செஷனை உட்காடுறாங்க. உதாரணத்துக்கு ஆண்கள் எப்படி உட்காருவாங்க, பெண்கள் எப்படி உட்காருவாங்க, ஆண்கள் எப்படி கையசைப்பாங்க பொதுவாக, பெண்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? நீங்கள் மദ്രஸாவுக்கு எப்படி புக்கை கொண்டு போவீங்க? மദ്രஸாவுக்கு போகும்போது குரான் எப்படி, நிறைய பேர் ஸ்கூலுக்கு எப்படி கொண்டு போவீங்க? பெண்கள் எப்படி போகிறாங்க? ஏன்? நீங்கள் இப்படி தானே கொண்டு போகிறீங்க, பெண்கள் இப்படி தானே கொண்டு போகிறாங்க. அல்லாஹ் பிறக்கும் போதே நீ நாளை குழந்தையை சுமப்பாய், எப்படி நீ நாளைக்கு குழந்தைய சுமக்க போகிறா, உன்னுடைய இயற்கையை நான் எப்படி வைக்கிறேன்னா நீ தூக்குறதை எப்படி தூக்கணும், நீங்கள் பிள்ளைய இது யார் சொல்லி கொடுத்தா, இது யார் சொல்லி கொடுத்தா? அப்போ இன்றைக்கி சைக்கியாட்ரிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க இது இயற்கைன்னு. ஆனால் அல்லாஹ் எப்படி அமைச்சிட்டான், ஒரு குழந்தைக்கு தூக்குறதுக்கு எப்போ ப்ராக்டிஸ் கொடுக்குறான் கூட 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு கிளாஸ்லேயே கொடுக்குறான். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அலசி பார்த்துக்கோங்க. ஆண் உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், ஆணுக்கு எப்படி வீடுனா என்னது, வீடுனா உங்களுக்கு என்னது, ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிறீங்க என்னது வீடு, ரெஸ்ட். வீடுனா என்னது, ரோட்னா என்னது, ஒன்று ஒர்க்காக இருக்கணும் இல்லாட்டி ஒரு பலையாக இருக்கணும். உங்களுக்கு ஆம்பளை வீட்டுக்கு வரும்போது என்ன நினைக்கிறீங்க, அவர் ரெஸ்ட்டுக்கு வர்றாருன்னு நினைக்கிறீங்க? காலையிலேருந்து நான் பிள்ளைய பார்த்துட்டேன், இப்போ யார்கிட்ட டியூட்டி? இயற்கையான வித்தியாசம் இது. இயற்கையாக வந்த ஒரு விஷயம், அவங்க வெளியே அலைஞ்சிட்டு ரெஸ்ட்டுன்னு வர்றாங்க. இப்போ இதை நீங்கள் புரியணும் முதல்ல. அப்போ ரெண்டையும் என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணணும், வந்ததும் வராததுமா வேலையை கொடுக்கக்கூடாது. வீட்டுக்க வரும்போது இருந்தால் அவனை டியூஷனுக்கு கூப்பிட்டு போங்க, இவனுக்கு மெத்ஸ் சொல்லி கொடுங்க, அந்த ப்ரீமாபான் வாங்கிட்டு வாங்க. வந்தோடனே அந்த கால பெண்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, முதல்ல ஆசுவாசப்படுத்துவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி எப்படி, அந்த சிஸ்டம் இல்லை. வெளியே அந்த வெயில் எல்லாத்தையும் தண்ணி என்ன செய்யும், ஒரு ஆளை தண்ணி என்ன செய்யும், ஒரு ஆளை சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும், புத்துணர்ச்சி அடிக்கும். நல்ல டயர்டில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. எத்தனை பேர் செய்கிறோம்? அப்போ அவங்களுக்கு முதல்ல ரெஸ்ட்டை கொடுங்க. நீங்கள் இது தான் சாப்பிட்டுன்னு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு சோஃபாவில் தூங்கிடாதீங்க. சோஃபாவுக்கு நேராக டிவி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அப்படி இவர் என்னென்னா ரெஸ்ட்டான். அன்றைக்கி ப்ரோக்ராம் போனேன், அவர் சொல்லிட்டார் வீடு வந்து ஆம்பளைக்கு ரெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய துணி என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, அவங்களே கழுவி. இன்னைக்கு வீட்டில் போய்ட்டு சொல்லி பாருங்கள், மாமி வீட்டில் இருக்குமா நாத்தா என் ட்ரெஸ்ஸை கழுவுனேன்னு, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு தெரியும். அதான் நான் சொன்னேன், பாசிட்டிவ் சைடை மட்டும் எடுங்க தயவு செஞ்சு. அவங்களோட இதை இப்போ நீங்கள் வேறு மாதிரி எடுக்கணும். அவர் சொல்லிட்டார் ரெஸ்ட், நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அப்படின்னு இல்லாமல், ஓகே வீடு சொல்கிறது ஒரு ரெஸ்ட், அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே நேரத்தில் வீட்டில் எனக்கு ஒரு கடமை இருக்குது. ஏன்னா உண்மையிலே சொன்னாலும் சொல்லலாட்டியும் என்னது, அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்க.
ஒரு முறை ஒரு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் இவர் சொன்னாராம், நீ என்ன தான் காலையிலேருந்து செய்கிற, நாங்களாவது ஆஃபீஸுக்கு போகிறோம், நீ என்ன செய்கிற, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சானா, ஓகே இன்னைக்குலேருந்து நீ ஒரே ஒரு நாள் என்ன செய், நீ பொம்பளையாக மாறிடு, நீ இன்றைக்கி ஒரு நாள் என்ன செய், ஆம்பளையாக மாறிடுன்னு. மாறினதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாராம், எண்ட் ஆஃப் த டே, இல்லைண்ணா ஆம்பளையாகவே இருந்து கொள்கிறேன், நான் இவ்வளோ நாளாக நினச்சேன் பொம்பளைக்கு வீட்டில் வேலையே இல்லைன்னு இப்போ தான் விளங்குது. எனக்கு என்னமோ இந்த இன்ட்ராக்டிவ் கொஞ்சம் குறைய இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இன்ஷா அல்லாஹ். குடும்பம் என்ற நிறுவனத்தை ஒரு கோட்டைக்கு ஒப்பிடலாம். யாராவது இந்த கரையானை பற்றி படிச்சிக்கிறீங்களா? கரையான் படிச்சிக்கிறீங்களா? அவர் யார்? ஹாரூன் யஹ்யா கரையானை பற்றி எழுதிக்கிறாரு. ஆச்சரியமாக இருக்கும், கரையானுக்கு கண்ணு தெரியாதுன்னு எழுதிப்பார். கரையான், தேனி, இப்படி ஒவ்வொன்றை பற்றி, வண்ணத்தி பூச்சி அப்படி ஒவ்வொன்றா எழுதும்போது இந்த கரையான் அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபோர்ஸஸ் மாதிரி வேலை செய்யுது. ஒரு எதிரி வந்தால் ரிப்பேர் பண்ணுறது, அந்த கரையான் கூட்டுக்குழுக்க ராஜா கூடு, ராணி கூடு எல்லாம் தனித்தனியாக இருக்குமா, ஏசி சிஸ்டம் இருக்குமா, அதே மாதிரி அதை பில்டப் பண்ணுமா. அது ஒரு பெரிய சாப்டர். இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, அந்தளவு ஒத்துமையாக ஒன்றோட ஒன்று வேலை செய்யுமா. டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் போய்ட்டு பிச்சு ஏதாவது இதாக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அடுத்த சைடு என்ன செய்யுமா, அதை அப்படியே ஒரு ஷீல்டாக வச்சு வைக்குமா. இன்னைக்கு குடும்பங்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் என்னது, ஒவ்வொரு பங்கு. சில நேரம் அந்த போராளிகள் சொல்லுவாங்க, நாங்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறோம்னு. கேட்டுக்கிறீங்களா? நாங்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறோம்னு. குடும்பங்களில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதை. நீங்கள் ஒரு விதை, அவர்கள் ஒரு விதை. விதைனா என்ன செய்யும்? விதைக்கு என்ன சொல்லுவாங்க? போறையா? இதில் போற இல்லை. என்ன மீனிங்? உங்களை வச்சு இன்னும் எத்தனையோ பேர் உருவாகும். ரெண்டு மாதிரி லைஃப் இருக்குது. ஒன்று பிறந்தோம், எதையோ வாழ்ந்தோம், எப்படியோ இறந்து போனோம். இன்னொரு லைஃப் சமுதாயத்துக்கு நீங்கள் பயன்படுற மாதிரி இறந்து போகிறோம். இது வரைக்கும் ஃபஸ்ட் கேட்டகரியில் இருந்தால் இப்போ எந்த கேட்டகரிக்கு போகணும்? செகண்ட் கேட்டகரிக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? வாழ்க்கையில் மாற்றம் வரும். சில ஃபார்மாலிட்டிலேருந்து வெளியே வரணும். தேவைக்கில்லாத விஷயத்தில் மூக்க போட இல்லாது. அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க, தேவையில்லை. இல்லை, சவுண்ட் மாறி வருது. நெக்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ் திருமணத்தை அலசிட்டு தீர்வுக்கு போயிடும். அப்போ தான் அந்த டைமிங் கடைசி 45 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ் தீர்வோட போயிடும். மேரேஜ் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முதல்ல இந்த மேரேஜோட ஒரு 5 கான்செப்ட் தெரியணும். அப்போ தான் அது என்னான்னு விளங்கும். ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு ஆம்பளைக்கு 27 வயசு 28 வயசு, பொம்பளைக்கு ஒரு 22 23 21 ஏதோ ஒன்று, ரெண்டு பேரும் வலிய சாட்சியாக வச்சு திருமணம் முடிச்சுட்டு வாழ்கிறது, இதுதான் மேரேஜ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதோட கன்செப்ட் தெரியலை. இல்லாட்டி படிக்காத தருதலையாக சுற்றினவனுக்கு எப்படியாவது இவ்வளோ திருத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு யாரையாவது பிடிச்சி போட்டால் அதுக்கு பேர் என்னது? மேரேஜ். வருமானத்துக்கு வழி இல்லாட்டி ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குற ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து, இல்லாட்டி ஒரு கடை தண்ணி வச்சு கொடுக்குற ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து கல்யாணம் முடித்து கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? இஸ்லாம் காட்டுற மேரேஜுக்கு வேறொரு அர்த்தம். அதில் முதலாவது அர்த்தம் கற்பொழுக்க பாதுகாப்பு. நான் ரிப்பீட் பண்ணல. அந்த நபிகளார் அப்சா நாயகியோட அந்த சம்பவத்தை சொன்னேன். ஒரு சிறந்த உதாரணம். ஒரு ஆணுக்கு 2 விதமாக போகலாம், ஒன்று லீகல், ஒன்று இல்லீகல். அப்போ கற்பை பாதுகாக்கிறதுக்கான ஒரு டூல் என்னது? மேரேஜ். இந்த கன்செப்ட் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் அவங்களும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, ஆண்களும் என்ன செய்வாங்க? அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு கணவன் சிதைஞ்சு போகிறான்னா, இல்லாட்டி ஒரு கணவன் வேறொரு ரூட்டில் போகிறான்னா, அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மனைவி என்னது?
ஒரு காரணம். முதலாவது உடல்நல பாதுகாப்பு. உடல்நல பாதுகாப்பு. இன்றைக்கி ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுல, ஃபிசிக்கலாக ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுல எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதோ, இல்லாட்டி எந்த அளவு ஒரு உடல் ஆரோக்கியம் ஏற்படுதோ அதே அளவு ஒரு ஆண் பெண் உறவுலையும் ஏற்படுது. அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம். அது வீக்குன்னு சொல்லலை. அது எப்படி வீக்குன்னு சொல்லலை, அது எப்படி ஒரு உடல் ரீதியான உடல் நலம் ப்ளஸ் என்னது பாதுகாப்பு. மன அமைதியும் ஆத்மார்த்த திருப்தியும். ஓதப்பட்ட வசனம். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கவனம். அதாவது எந்த அளவுனா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஆயிஷா நாயகி கேட்கும்போது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் உள்ள சொர்க்கம் அல்லது உலகத்தில் உள்ள நரகம் எது? என்னது? மனைவி. இப்போ யாராவது ஒரு ஆள் வந்து, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது யார் சொர்க்கம் யார் நரகம்னு, சும்மா உதாரணத்துக்கு தெரியுது இவர் வந்து நரகம் அப்படின்னு. மனசு என்ன சொல்லும்? மனசு என்ன சொல்லும்? விடிவு காலமே இல்லையா, இவருக்கு ஃபுல்லு நரகம் தானா, விடிவு காலமே இல்லையா, அப்படி ஒரு மெசேஜ் வருமா இல்லையா? சொர்க்கம்னு சொன்னால் கொடுத்து வச்சால் இனிமேல் அவருக்கு வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ உலகத்தில் மனைவி தான் சொர்க்கம், உலகத்தில் மனைவி தான் நரகம்னு சொன்னால், அந்த மனைவி நரகமாக அந்த கணவனுக்கு தெரிஞ்சிட்டா, அவன் ஒரு 40 வருஷம் உலகத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த 40 வருஷம் எவ்வளோ வேதனை இருக்கும். அப்போ என்னது, கட்டாயம் வந்து மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்கணும். நீங்கள் சொர்க்கமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களை, பரக்கத்தை, ரஹமத்தை பார்க்கலும். அப்படி இல்லாட்டி அவங்க மைண்டு வேலை செய்யாது. இறை திருப்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று, 3 பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ்வின் பொறுப்பு. 3 பேருக்கு. யார் யாருக்கு? அறப்போர் புரிபவர். அப்படின்னா யார்? ஜியாத் பண்ணுறோம். அடுத்தது, அடிமையை விடுதலை செய்வதற்கான விலையை முழுமையாக செலுத்திய விடுதலை பத்திரம். 3வது என்னது? இந்த மனைவி சம்பந்தமாக வரும். அது அந்த 3வது வசனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியாமல் வழிபட்டிருக்குது. கற்பொழுக்கம். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உதவியை பெறணும், ஒவ்வொரு மனைவியும் என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ முந்தானத்து கூட டர்க்கியில் பெரிய ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அர்துகான் வந்து இதாக்குனது எல்லாமே பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அங்கே உள்ள அந்த ஃபோட்டோஸ் வரும்போது அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு டேங்க் வருது, நாட்டில் போய்ட்டு இப்படி படுத்து கிடக்குறாங்க, 200 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் சொர்க்கத்தை தேடும்போது, கணவனின் பொருத்தத்தில் உங்களுக்கு சோனம் உண்டுனா யோசிச்சு பாருங்கள். விடிய அங்கே டர்க்கியில், இன்றைக்கி சிரியாவில், இதிலெல்லாம் அவங்க வந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய சொர்க்கம் கிடச்சிடணும்னு அவங்க ஜியாத் செஞ்சுக்கிட்டு பாடுபட்டு அவங்க செய்யும்போது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக்கி கணவனின் திருப்பொருத்தத்தில் என்ன இருக்குது? சொர்க்கம்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரும்போது, அதை எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? அது மிஸ் பண்ண இயலுமா? அதனால் இன்ஷா அல்லாஹ் என்ன, அவங்களுடைய திருப்பொருத்தத்தை நம்ம என்ன செய்வோம்? பெறுவோம். குடும்ப உருவாக்கம். இஸ்லாத்தில் க்ளீனாக சொல்லிட்டு, திருமணம்னா என்னது? ஒரு ஆண் ஒரு பெண், பருவமடைந்த ஒரு ஆண் பருவமடைந்த ஒரு பெண், 2 பேர் என்ன செய்கிறாங்க? திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. இதை விட்டுட்டு இன்றைக்கி காலத்தில் அன்றைக்கி கூட ஃபோட்டோ வந்து ஆண்களும் முடிக்கிறதும் பெண்களும் முடிக்கிறதும் சரி, அதாவது பெரிய பாவமாக தெரியுது. இப்போ இன்னொரு ஃபேஷன், கொஞ்சம் நல்லா படித்த பிள்ளைங்க கல்யாணம் முடிக்கிறது.
சமுதாயத்தில். அதெல்லாம் அந்த காலம், நாங்கள்லாம் முடிக்காமல், அதாவது வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும். நாங்கள் ஏன் அந்த மாதிரி ட்ரபுளுக்குள்ளே போகணும்? ஃப்ரீயாக இருக்கிறோம், எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் வாங்கி தந்திக்கிறாங்க, நல்ல எஜுகேஷன் தந்திருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய மகளை வளர்க்கும் போது என்ன செய்யணும்? அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடாது. சிந்தனை என்னது? முதலாவது சிந்தனை கல்வி இல்லை, கல்வி இருக்கணும். எது சரியான சிந்தனை? பருவமடைந்தால் என்ன செய்யணும்? திருமணம் முடித்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 விஷயத்தை வச்சு திருமணம், இது இன்னொரு பெரிய சாப்டர், இதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். கடைசி சாப்டருக்கு போவோம். ரீசெண்டாக ஒருத்தர் பேசும்போது பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பாடுபடுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்ணுரிமை. கணவனுக்கு ரைட் சீக்கு தானே. இன்றைக்கி வெளியூர்கள்லாம் சண்டை நடக்குது. எனக்கு இந்த ரைட் சீக்குது, என்கிட்ட பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்கிறோம். பொண்டாட்டிமார்கள் சண்டை பிடிக்கிறாங்க. எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, என்னை மாப்பிள்ளை வந்து எனக்கு எங்களோட உமாவோட பேசுகிறதுக்கு எனக்கு ரைட் சீக்கி, எங்களோட உமாவை பார்த்து இதாக்குறதுக்கு எனக்கு ரைட் சீக்கி. இப்படி நிறைய ரைட்ஸ் பேசுகிறீங்க, அப்படி தானே? உங்களோட ரைட்ஸ் சரி தானே? நீங்கள் கேட்குற ரைட்ஸ் நியாயமாக இல்லையா? நீங்கள் கேட்குற ரைட்ஸ் நியாயமாக இல்லையா? நியாயமாக இல்லையா? அப்போ ரைட்ஸை கேட்டு இருக்கிற வரைக்கும் சண்டை நடந்து கொண்டே தானே இருக்கும். அப்போ இஸ்லாம் வேறு மாதிரி பேசு. இட்ஸ் நாட் அ ரைட்ஸ், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு செலவழிக்க ரைட்ஸ் இருக்குது, குழந்தைகளுக்காக வேண்டி, ஆகமான காரியத்துக்காக வேண்டி. அவங்க ரைட்ஸுக்கு சண்டை பிடிக்க தேவையில்லை. இஸ்லாம் மாற்றி சொல்லுது, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சிட்டிங்கன்னா அவங்க ரைட்ஸுக்கு சண்டை பிடிக்க மாட்டாங்க, அப்படி தானே? அதே மாதிரி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, சில ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது, அவங்க அந்த கடமையை அவங்களுக்கு செஞ்சுட்டா. அப்போ உலகத்தில் இன்றைக்கி அதிகமான டைவர்ஸ் ரேட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் ரைட்ஸ். தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ். ஏன்னா மாற்று மதத்தவர்கள்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சரியாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அழகாக சொல்லிட்டான், இது கணவனோட கடமை, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அவங்க ரைட்ஸுக்கு ஃபைட்டே பண்ண மாட்டாங்க. இது மனைவியோட கடமை, நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா இங்கே பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு. அவங்க க்ளீனாக சில ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, குழந்தை வளர்ப்பில் இருக்குது, முதியோர்களை பார்க்குறதுல இருக்குது, உங்களுக்கு இருக்குது. 2 பேரும் அவங்கவுங்க டியூட்டியை செஞ்சால் என்ன ஆகும்? சண்டை வராது. ஆனால் இப்போ எப்படி நடக்குது? நீங்களும் ரைட்ஸுக்கு ஃபைட் பண்ணுறீங்க, அவங்களும் ரைட்ஸுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட ஒரு ரைட்ஸ் வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய தாயாரை பார்க்குறது, அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லையா? நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக ஒரு ஷெட்யூல் போட்டு செஞ்சீங்கன்னா அவங்க அந்த ரைட்ஸுக்கு சண்டை பிடிப்பாங்களா? சண்டை பிடிப்பீங்களா? அவங்க செஞ்சுட்டா நீங்கள் சண்டை பிடிப்பீங்களா? எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யாததால் அவங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு வர்றாங்களா, கொஞ்ச நேரம் அவங்க நிம்மதியாக இருக்கணும். கொஞ்சம் அவங்க வெளியே பல டிராஃபிக், உங்களுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்குது டிராஃபிக், அது இதுன்னு சுற்றிட்டு அவங்க வெளியே உழுக்க வரும்போது அவங்கள அழகிய முறையில் உபசரித்து அவங்கள வரவேற்கிறது ஒரு பெண்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை செய்யலாட்டி நீங்கள் ரைட்ஸுக்கு சண்டை பிடிப்பீங்க. ஒரு வீட்டுக்கு வர்றேன், எனக்கு இங்கே நிம்மதி இல்லையா, ஒரு கிளாஸ் தண்ணி தர மாட்டீங்களா, ஒரு டீ தர மாட்டீங்களா, நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரைட்ஸை கேட்குறீங்க. அதை அவங்க செஞ்சிட்டாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதை மாற்றுவோமா? நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக செய்வோமா? எல்லாம் ப்ளஸ் எழுதி வச்சுக்கிறீங்களா? ப்ளஸ் எழுதி வச்சுட்டீங்களா? மைனஸ் எழுதலை, மைனஸ் இல்லையா? அப்போ பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு. இதை எத்தனை பேர் வாசிச்சிக்கிறீங்க? இந்த குர்ஆன் வசனத்தை, இந்த குர்ஆன் வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிக்கிறீங்க? மற்றவங்க வாசிச்சது இல்லையா? எதுக்கு மொதல் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகும். யாராவது யோசிக்கிறீங்களா? சரி, லேடிஸ் சைடில் சொல்லுங்கள், என்னென்ன ஆடை செய்யும்? ஜென்ஸ் சைட்லேயும் சொல்லுங்கள், ஆடை என்னென்ன செய்யும்? கற்பை பாதுகாக்கும். என்னது?
கற்பை பாதுகாக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆண் பெண்ணோட கண்ணியம் குறைகளை என்ன செய்யணும்? மறைச்சி கண்ணியத்தை பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வெஸ்டர்னில் என்ன சொல்கிறாங்க? த ஒய்ஃப் இஸ் லைக் அ மொபைல் ஃபோன். எப்படி? அப்போ ஒரு மொபைல் ஒருத்தன் 2 மொபைல் வச்சுருப்பான். அழகான ஒரு உதாரணம், எந்த ஒரு மதத்துலேயும் மார்க்கத்துலேயும் சொல்லப்படாத ஒரு உதாரணம் ஆடை. அப்போ நீங்கள் அவங்களோட கற்பை பாதுகாக்கணும், அவங்க அவங்களோட கற்பை. ஆடையை போட்டால் என்ன செய்யும்? நம்மளுடைய குறைகள் என்ன செய்யும்? மறைஞ்சிரும். இப்போ எனக்கு இந்த காலில் ஒரு பெரிய காயம் இருக்குது, இப்போ தெரியுமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய குறைகளை, அவங்க என்ன செய்யணும்? உங்களுடைய குறைகளை. ஆடை என்ன செய்யும்? அழகு ஊட்டும். நீங்கள் அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன செய்வீங்க? அழகு ஊட்டுவீங்க. அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? நல்ல வின்டர் டைமில் என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ ஆடை என்ன செய்யும்? அசாதாரண சூழ்நிலைகள் என்ன செய்யும்? பாதுகாக்கும். அப்போ நீங்கள் அவங்கள அசாதாரண சூழ்நிலை கைவிடணுமா பாதுகாக்கணுமா? அவங்க என்ன செய்யணும்? உங்களை வேற என்ன செய்யும்? ஆடை மானத்தை காக்கும். வேற என்ன செய்யும்? இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த குரான் ஆயத்தை, ஒரு ஆடைன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே போங்க, யோசிச்சுக்கிட்டே போங்க. ஒரு ஹிஜாப் என்ன செய்யுது? ஒரு நிக்காப் என்ன செய்யுது? ஒரு ட்ரெஸ் என்ன செய்யுது? ஒரு ஸ்கூல் ட்ரெஸ் என்ன செய்யுது? ஆடை வேறு என்ன செய்யும்? சமுதாயத்தில் உங்களை என்ன செய்யும்? முன்னிறுத்தும். ஆடை இல்லாமல் நீங்கள் சமுதாயத்தில் முன்னுக்கு போய் நிற்கலுமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். அவங்க என்ன செய்யணும்? அதே உதவியாக இருக்கணும். இப்போ இந்த செஷன் வந்து ஒரு பயானாக இருக்கக்கூடாது. நான் என்ன செய்கிறேன்? சில ப்ளஸ்ஸையும் வாசிக்கிறேன், சில மைனஸையும் வாசிக்கொள்ளும். ரைட்டா? நீங்கள் அதுக்காக வேண்டி இந்த மைனஸ் நீ தான் எழுதியிருப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. பயப்படாதீங்க, எல்லா ஆம்பளைக்கிட்டையும் உள்ள மைனஸ் தான். அந்த ஆண் பெண் வேறுபாட்டில் ஒரு விஷயம் இருக்குது. பெண்கள் வந்து பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. எப்படி? பர்ஃபெக்ட்னஸ். ஆண்கள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஒரு விஷயம் என்னது பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க. இதை கொஞ்சம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த 7 சாப்பாடை வச்சு நல்லா அச்சாரெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே அந்த வட்டலாப்பதை அதிலே தட்டுவாங்க. பார்த்துக்கிங்களா? ஆம்பளை அப்படி தானே திங்குவோம், எல்லாம் அப்படி தான் செய்யுங்க. பொம்பளைகிட்ட கேட்டு பாருங்கள், அது எப்படி தான் உரப்பையும் இனிப்பையும் சேர்த்து நீங்கள் அடிக்கிறீங்களோம்மா, ஐயோ பார்த்தாலே என்ன செய்யுது? நீங்கள் நினைக்காதீங்க உங்களோட மாப்பிள்ளை மட்டும் ஒன்று, எல்லா மாப்பிள்ளையும் அப்படி தான் திங்கும். அப்படி தான் திங்கும். யாராவது நல்லா வைப் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு டிஷ்யூவை போட்டு ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை தானே? அப்போ அது ஒரு இயற்கை. அதை நீங்கள் கரெக்ட் பண்ண போனீங்கன்னா கஷ்டம். பாதி வீட்டில் கம்ப்ளைண்ட் நீக்கும். என்னது? எடுத்த சாமானை எடுத்த இடத்துல அதை சாட்டாக வச்சுட்டு நீங்கள் அங்கே இங்கே வச்சிடாதீங்க. இதில் உள்ள பாசிட்டிவ்ஸை ஒவ்வொரு ஆண்களும் எடுத்துக்குவாங்க. சரியா? ஏன்னா அவங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. பாருங்கள் அவங்களோட மாப்பிள்ளை இப்படியெல்லாம் செய்கிறாராம், நீங்கள் செய்யலையேன்னு. அது கொஞ்சம் டேஞ்சர், விளங்குதா? நெகட்டிவை இருந்தால் செல்ஃபாக பாருங்கள். எப்படி பார்க்கணுன்னா எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு எதுவுமே மனசில் ஃப்ரீயாக இருக்குது, என்கிட்ட இருக்குதா மாற்றும். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் எல்லா வேலைகளையும் எல்லா டென்ஷன்களையும் வெளியே விட்டு வீட்டிற்குள் நுழையும் போது புன்முறுவலுடன் தான் எப்பவும் வருவார்கள். இது தியரி கிளாஸ் இல்லையே, ப்ராக்டிக்கலாக இப்படியெல்லாம் நடக்குது. மாஷா அல்லாஹ், நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிக்கிறாரு. ஏன்னா 90% வீட்டில் இதுதான் கம்ப்ளைண்ட். வெளியேன்னு வரும்போது எப்படி வருவார்? ஆனால் யாரோ ஒரு ஹஸ்பண்ட் மாஷா அல்லாஹ் அவங்க ஒய்ஃப் கேரண்டி பண்ணிக்கிறாங்க. இதை அவங்க நாளைக்கு மறுமையிலையும் என்ன சொல்லுவாங்க? கட்டாயம் சொல்ல போகிறாங்க. இது நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. ஒரு தேவையை செய்யும்போது அதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சொல்வார். வேலையை செய்யும்போது இப்படி செய்தால் நலம் என்றும் ஆட்களையும் தருவார், ஐடியாக்களையும் தருவார். எனது ஒரு வேலை செஞ்சால் நல்லது கெட்டது என்ன செய்வாராம்? அது சொல்லுவாராம். எத்தனை பேர் வீட்டில் போய்ட்டு கேட்க போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள், அவங்க மாப்பிள்ளை வந்து எல்லாத்தையும் சொல்ல. நீங்கள் எதையாவது சொல்கிறீங்களா? ப்ளஸ் ஹஸ்பண்ட் இஸ் லைக் அ மெடிசின். அப்படின்னா என்னது? ஹஸ்பண்ட் இஸ் லைக் அ மெடிசின்னா என்ன இதாகிட்டீங்க? எப்பவும் எக்ஸ்பென்சிவாக இருப்பாரா? எப்போவுமே ஆறுதல் அடிச்சுக்கிட்டு இருப்பார்.
மைனஸ், பட் ஈ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இது வந்து மைனஸ் இல்லைம்மா, பொம்பளைய யாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாது. பெண்கள் வந்து இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இது வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் உள்ள ஒரு குறை. நான் இப்போ இதில் ஹீ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ கையை வசத்துங்கன்னா பாதி பேர் வசத்திடுவாங்க. அந்த லெவலுக்கு போக வேணும். வாசிக்கிறது நோக்கம் அல்ல. இந்த செஷனில் எந்த குறையும் இல்லாமல் சாப்பிட்டு விட்டு போவார். மாஷா அல்லா. செலவாக்கிட்ட எப்போ உட்காந்தாலும் குறை சொல்லுவாங்க. உப்பு இல்லை, அதை கொஞ்சம் போட்டிக்கணும். ஆனால் சில மாப்பிள்ளைங்க குறைய சொல்ல மாட்டேன். பட் அதே நேரத்தில் ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுடைய மனைவியோட சமையலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நல்ல முறையில் குறைய சொல்லுங்கள். அதை வந்து ரசூலுல்லாஹ் அதாவது எப்படின்னா, உப்பு இல்லை, உப்பா இது என்னத்தை செஞ்சு வச்சுக்கிற, உப்பே இல்லை, திங்கவே இல்லை அப்படி சொல்லாமல், நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிக்கலாம் போலன்னு சொல்லுங்கள். அப்போ அது என்னது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். ப்ளஸ் எனக்காக சில விடயங்களை ஏற்றுக்கொள்வது, மைனஸ் இது தான் என்று இன்னொருவரை சொல்லி குறை சொல்வது சாதாரண விஷயங்கள். எனக்காக அங்கேயும் சில விடயங்களை ஏற்றுக்கொள்வதுன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு sacrifice மோட். ஒரு கணவன் மனைவி கிட்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு. பிழைகளை உடனுக்குடன் மன்னிக்கும் குணம். யா கஃபார், அல்லாஹ் தஆலா என்னவன்? மன்னிக்க கூடியவன். நீங்கள் அடுத்தவங்கள மன்னிங்க, அல்லாஹ் உங்களை, நீங்கள் அடுத்தவங்களோட குறைகளை மறைங்க, அல்லாஹ் உங்களோட குறைகளை மறைப்பான். அப்போ யாரோ சொல்லிக்கிறாங்க பிழைகளை உடனுக்குடன். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் கேசஸில், இன்றைக்கி நிறைய விவாகரத்து கேசஸில் முதலாவது காரணம் வந்து இந்த மன்னிக்காத குணம், ஈகோ. ஒரு விஷயம் சண்டை வந்துட்டால் அன்றைக்கி நைட்டுக்கு மன்னிச்சிருங்க, இல்லாட்டி பேசி தீர்த்துருங்க மேக்ஸிமம் அடுத்த நாள். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வேறொரு மோடுக்கு போகும். பாசம் ப்ளஸ் டென்ஷன் மைனஸ். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. அதிக அக்கறை பாசம் ப்ளஸ் தன்னை பராமரிக்காமை மைனஸ். தன்னை பராமரிக்காமை, அலங்கரிக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான். அன்பாக பழகுதல், அவ்வளவு பொறுமை. எவ்வளவு பொறுமை, பயம் அதிகமாக இல்லாவிட்டாலும் சேர்ந்து பயணம் சொல்லுவது குறை. கொஞ்சம் அது புரியலை. பொதுவாக அன்பாக பழகுதலும் பொறுமையும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்துலேயும் அன்பு, ஒத்துழைப்பு. உண்மையிலே யாரோ கேரண்டி பண்ணிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் உண்மையாகவே அவர் போல் ஒரு கணவன் கிடைத்ததற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். இதை முழுசாக வாசிக்கிறேன். எனது கணவன் எனக்கு உண்மையான அன்பு காட்டுபவராக இருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் ஒத்துழைப்பவராகவே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையாகவே அவர் போல் ஒரு கணவன் கிடைத்ததற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். நான் நினைக்கிறேன் புதுசாக கல்யாணம் முடிச்சிருப்பாங்கன்னு, இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லாட்டி கூட உங்களோட வீட்டுக்கு போகணுன்னு கேட்பாங்க கணவன், அது நீயா எழுதுனேன்னு, ஆமான்னு சொல்லிடுங்க. குடும்ப உறவுகளை பேண்டத்தில் ப்ளஸ் இருக்குது. சமூக சேவை ப்ளஸ். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்களும் பழகிக்கோங்க. அவசர முடிவு எடுக்கிறாரு, இது மைனஸ். ஏன்னா நிதானமாக எடுக்க மாட்டேங்கிறாரு, அவசரம். இன்ஷா அல்லாஹ் இதோட நான் கொஞ்சம் இப்போ நிப்பாட்டிடுறேன். ஏன்னா அடுத்த செஷன்ஸ் இருக்கிறதால. ஜென் சைடில் கலெக்ட் பண்ணலையே, அதுக்கு வேறு மாதிரி இருக்குது, பார்ப்போம். இறுதி பகுதி இன்ஷா அல்லாஹ் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இது வரைக்கும் எதுவும் யூஸாக மைண்டுக்கு போச்சுதா? ஏதாவது யூஸாக இருந்துச்சா? மாற்றங்கள் வருமா? இம்பேக்ட் வருமா? சண்டை வருமா? அதுக்கு இன்ஷா அல்லாஹ் வந்துச்சா? நான் மெக்ரோ லெவலில் போகிறேன், இண்டிவிஜுவலாக போகல, நிறைய கவர் பண்ணிட்டேன். ஒரு கணவனின் கடமை அப்படின்னு சொல்லும்போது வசதிக்கேற்ப செலவு செய்கிறது ஒரு கணவனோட கடமை. இன்றைக்கி முதலாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து, என்னமோ அவங்க சம்பாதிச்சிட்டா ஏதோ
அவங்க குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஒரு உதவி செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு இது அப்படி கிடையாது. அது உங்களோட கடமை. அல்லாஹ் சொல்லிக்கிறான், அது என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நீங்கள் தான் செய்யணும். ஹக்கீம் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹக்கீம் இப்னு முஆவியா ஒரு முறை வந்து கேட்குறாங்க, மனைவிக்கு என்ன கடமை செய்யணும்னு சொல்லும்போது 4 விஷயத்த சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவு உண்ணும்போது உணவு கொடு. என்னது? உணவு உண்ணும்போது உணவு கொடு. ஆடை அணியும் போது அவளுக்கு என்ன செய்? ஆடை அணி. முகத்தில் அறையாதே. என்னது? கண்டிப்பாக இருந்தால் வீட்டுக்குள் கண்டி. என்ன செய்யணும்? கண்டிப்பாக யாரையாவது கண்டிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? எப்போ கண்டிக்கணும்? இதில் கொஞ்சம் வீக்கனா அந்த பப்ளிக்கில் வச்சு கண்டிக்கிறதுல ஒரு தனி சுகம் சில ஆண்களுக்கு. ஏன்னா அவருக்கு காட்டணுமா, ஏண்ட பொண்டாட்டி ஏண்ட கண்ட்ரோலில் தான். அது இல்லை இஸ்லாம். ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்களா தனிப்பட்ட முறையில் அழகிய முறையில் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். ஓகேயா? அதே மாதிரி இன்னும் 2 இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செல்ல பெயர் வச்சு அழைப்பாங்க. என்னது? ஹுமைரா. என்னது? ஹுமைரானா நினைக்கிறேன் சிட்டுக்குருவின்னு பொருள்னு. பாருங்கள், ஒரு நபிகளார் மனைவி எப்படி அழைச்சிக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மூதேவிங்கிற செல்ல பேர் அப்படி எடுத்துட்டு, எல்லா ஊர்லையும் இல்லை சும்மா சொன்னேன், செல்ல பேரை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அழைக்கிறாங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க? அந்த கொஞ்சம் அந்த அன்பு. ஒரு முறை ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அவர் இறைச்சி என்ன செய்ய போகிறாங்க? சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போதே திடீர்னு அவங்களுக்கு தோணுது, ஆயிஷாவே நீங்கள் அந்த சைட்லேருந்து கடிங்க, நான் இந்த சைட்லேருந்து கடிக்கிறேன். 2 பேரும் என்ன செய்கிறாங்க? இறைச்சி எப்படி சாப்பிட்றாங்க? ஒரே நேரத்தில் ஒரே பாத்திரத்தில் அவங்க குளித்ததாக என்ன செஞ்சுக்குது? சரியான. இன்றைக்கி 2 பேரும் இறைச்ச கடிச்சிங்கன்னா 2 சைடில் இருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கடிக்கிறத விடுங்க, ஒரே இறைச்ச கடிக்கிறத விடுங்க. எத்தனை கணவன்மார்கள் தீத்தி விட்டு இருப்போம் சோமில்லாத நேரத்தில். இன்ஷா அல்லாஹ் மாற்றங்க. இன்றைக்கி உண்மையிலே இலங்கை மாதிரி சூழ்நிலையில் ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டிய இந்த கடமைகளை பெண்களும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இன்கம்மை வச்சு அவங்களால காலத்தை தள்ள முடியாத நிலமை. ஏன்? இஸ்லாமிய அடிப்படையில் பெண்களோட கடமையை பார்த்திங்கன்னா, பெண்களுக்குரிய கடமை உழைக்கிறது இல்லை. பெண்களுக்குரிய கடமை என்னது? குடும்ப பராமரிப்பு. அதுக்காக வேண்டி உழைக்கிறது தப்புன்னு இல்லை. ஒரு விஷயம் நீங்கள் புரியணும், உங்களோட வேலையை சேர்த்து அவங்க செய்யும்போது அவங்களோட வேலையில் நீங்கள் ஹெல்ப்பாக இருக்கு. நிறைய பேர் என்ன தெரியும், டீச்சர்ஸ் பண்ணுறாங்க, நர்சரிங் பண்ணுறாங்க, வீட்டில் சமையல்கள் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, தையல் பண்ணி இதாக்குறாங்க, எவ்வளோ விஷயம் செய்கிறாங்க. ஏன்? கணவனோட ஒரு கடமைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அந்த மனைவியோட கடமைக்கு இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? 2 இன்ஷா அல்லாஹ் தான் வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதும் என்னது, நான் இண்டிவிஜுவலாக அதை வாசிக்கலை, பட் உங்களுக்கு தெரியலாம். அழகான குர்ஆன் வசனங்களே இருக்குது. நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கு நபியே நீர் கட்டளையிடுவாரா. அப்போ மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறது யார்? சும்மா சரி உங்களோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தஜ்வீத் படிக்க ஆசையாக இருக்குது, எனக்கு நான் குர்ஆன் ஓதல்ல, நான் குர்ஆன் ஓத ஆசையாக இருக்கேன்னா, உனக்கே இந்த வயசில் இது தேவையா? பேசாமல் இரு. என்னது? இதுக்கு போகிற நீ என்ன ஸ்கூலுக்காக போக போகிற? பேசாமல். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுது? மார்க்க விஷயங்கள் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்குறதுக்கு எங்களுக்கே குறைய இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? அதுக்கு கைடாவது பண்ணணும். மனைவியின் கண்ணியம் கற்பு ஆகியவற்றை காப்பது கணவனின் கடமை. இது நேசத்தின் அடையாளமும் ஆகும். குறைகளை மறைத்தல். நீ ஓஹோன்னு சில பெண்களோட குறை பப்ளிக்கில் போய்கிட்டு டெலிஃபோன். சில நேரங்களில் கணவனே அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க.
கணவனே அதுக்கு என்ன செய்கிறாங்க? காரணம். இன்ஷா அல்லாஹ் குறைகளை மறப்போமா? அவங்களோடைய குறைகளை மறப்போமா? சும்மா சரி யாராவது உங்களோட மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டால் பக்கமா அவராமா அம்மா அங்கே போயிட்டு பொடியமாக்களோட நானாஸில் உட்காந்து அவர் அடிக்கிற கூத்தே இருக்குது. இந்த அமீடியன் ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கிற கூத்து இருக்குது. என்னது இந்த ஜாயிரா பொடியமாக்கெல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் பக்கமாக குறைகளை ஒரு பெண், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட குறைகளை அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ அதையே இவங்களும் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அப்போ ஆண்களும் அதை ஃபாலோ பண்ணணும், பெண்களும். அதே மாதிரி கணவன்களை எடுத்துட்டிங்கன்னா பொதுவான விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சது தான். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நிறைய விஷயம் இருக்குது. மனைவியை மதிப்பது, அவளுடன் நல்ல முறையில் நடப்பது, அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எனும் இறைவசனம் 4:19 இருக்குது. மனைவியுடன் உல்லாசமாக இருப்பதும் விளையாடுவதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதன் அடையாளமாகும். மனிதனின் கேளிக்கைகள் அனைத்தும் பயனற்றவை ஆகும் 3ஐ தவிர: அம்பெய்தல், குதிரையேற்றம், மனைவியுடன் விளையாடுவது. அதென்ன கேளிக்கைனா என்னது? என்டர்டைன்மெண்ட். 3 என்டர்டைன்மெண்ட்டை தவிர மற்ற என்னது? மற்ற எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஒன்று அம்பெய்தல், அந்த காலத்தில் அது இருந்துச்சு. 2வது குதிரையோட்டம், சம்பந்தமே இல்லாமல். 3வது என்னது? மனைவியோட விளையாடுறது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது? நாயகியோட ரேஸ் ஓடுறாங்க. முதல்ல ஆயிஷா நாயகி யங்காக இருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சிடுறாங்க. 2வது கொஞ்சம் இந்த இல்காசல் பிளேஸில் ஓடி பாருங்கள். கொஞ்சம் இந்த செஷன் முடிஞ்சு இல்காசல் பிளேஸில் இந்த இங்கேருந்து கேட் வரைக்கும் கொஞ்சம் ஓடி பாருங்கள். நேற்று வரைக்கும் ஒழுங்காத்தாமா இருந்தார், கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு தெரியலை. அவளுக்கு ப்ராப்ளமா இல்லாட்டி அந்த மனுஷனுக்கு தான் கொஞ்சம் நட்டு கலண்டுட்டான்னு தெரியலை. திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆனால் ரசூல்லா ஓடி ஆதாரமாக பதியப்பட்டு. அதுக்காக வேண்டி கூட்டமிக்கிற போயிட்ட இடத்துல போயிட்டு ஓட சொல்லலை. சின்ன விளையாட்டுக்கள். அவங்க என்ன செய்யணும்னா மைண்டை மாற்றும், ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணும். என்னையும் அவரை இவ்வளோ இந்த அளவுக்கு இறங்கி வர்றாரான்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக கடைசியாக அந்த சிங்கள மீடியத்துக்காக வேண்டி சொல்கிறேன். ஆண்களோட விழா எலும்புலேருந்து பெண்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்களோட விழா எலும்புலேருந்து பெண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தனியாக அவங்கள படித்து அல்லாஹ் நினச்சிருந்தா சேர்த்துருக்கலாம். இன்றைக்கி இங்கே யாரையோ கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்கன்னா அந்த விழா எலும்புலேருந்து அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? உங்களுக்குள்ளே இருந்து. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு உறவு யோசிச்சு பாருங்கள். அப்படி அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். ஏன் அதுக்கு பதிலாக 2 பேருக்கும் 2 விழா படித்து தனித்தனியாக படிச்சுட்டு தனித்தனியாக சேர்த்து கொள்ளலாம் தானே? ஏன் இப்படி ஒரு உள்ளேருந்தே வர்ற மாதிரி ஒரு குர்ஆன் வசனம்? அப்போ உங்களை அறியாமல் முதல் வசனம், உங்களிடையே அன்பையும் அத்தாட்சி என்னது பாசத்தையும் உருவாக்கியிருப்பது அல்லாவின் அத்தாட்சிகளில் ஒன்று. எப்படி? சூரியன் ஒரு அத்தாட்சி, சந்திரன் ஒரு அத்தாட்சி மாதிரி ஆண் பெண் உறவு என்னது? இட்ஸ் அ மெடிக்கல் மிரக்கல், அத்தாட்சி. இன்ஷா அல்லாஹ் மாறுவோமா? பொதுவாக கணவன்ட கடமையை கணவன் நோட்ஸ் எடுக்கணும், மனைவிட கடமையை மனைவி நோட்ஸ் எடுக்கணும். மாற்றி நடந்துச்சுன்னு வைங்களேன், கணவன்ட கடமையை மட்டும் மனைவி நோட்ஸ் எடுத்து மனைவிட கடமையை மட்டும் கணவன் மறக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட நோக்கம் வேறு. இல்லை, அதை விட மாப்பிள்ளை மார்க்க செய்கிறது ஈஸி. 2 நோட்ஸையும் நீ எடுத்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கொள்கிறேன்னு. வேலைகளை பகிராமல் என்ன செய்கிறது? பாஸ் பண்ணி விடுறது. அந்தரங்க ரகசியங்களை பாதுகாக்கிறது கணவன். இது அல்லாஹ்வுடைய கிருபையால் முஸ்லீம் சமுதாயத்தில் பெண்களோட அந்தரங்க ரகசியங்களை முஸ்லீம்கள் பாதுகாக்கிறாங்க அதிகமாக. ஆனால் மாற்று மத சமுதாயத்தில் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோடனே கேட்கக்கூடிய கேள்விகள், என்ன மச்சான், புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த விஷயத்தில் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தை ஓரளவு பாதுகாத்துச்சு.
மறுமையில் அல்லாஹ்விடம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளவன், படுக்கறை ரகசியங்களை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் கணவன். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கட்டும். இன்றைக்கி ஓதப்பட்ட வசனம் சூரா ரோம் 21வது வசனம். முடிஞ்சால் இதோட தப்சீரை வாசித்து பாருங்கள். இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகள் பற்றி உள்ள தப்சீர்களை வாசித்து பாருங்கள். அதே மாதிரி தாருல் ஹுதாவில் ஒரு புக் இருக்குது. தாருல் ஹுதா பப்ளிகேஷன் இங்கிலீஷில் ஐடியல் ஃபேமிலி, ஐடியல் உமன், அந்த மாதிரி ஐடியல் ஹஸ்பண்ட், இந்த 3 புக்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது தமிழ்லையும் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய சைட்டில். மனைவி ஒரு மனிதனின் சொர்க்கமும் நரகமும் அவள் அமைவது தான். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா அப்படின்னா என்னது? ஒரு ஆண் பெண்களோட என்னது? நிர்வாகிகள். இப்போ ஒரு கசப்பான விஷயம் பெண்களுக்கும் வருது. என்னது? நிர்வாகம் நாங்களும் தான் பண்ணுவோமே, எங்களுக்கும் தான் என்னது? எங்களுக்கும் தெரியும், அவங்களோட நாங்கள் தான் நல்ல ஸ்மார்ட்டாக யோசிக்கிறோங்க. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதில் உண்மை இருக்கும். அதே மாதிரி இது சம்மந்தமாக இன்றைக்கி சொல்கிறாங்க சில முடிவுகள் பெண்களோட தவறானதாக போகுது. காரணம் அவங்க இமோஷனாக இருப்பாங்க. இமோஷன் அதிகம் பெண்களுக்கு, அப்படி தானே? அப்போ நிர்வாக திறமை யாருக்கு இருக்குது? ஆண்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சில இடங்களில் கன்ஃபியூஸ் வரும்போது முடிவு எடுக்கிறது ஆண்கள். இன்னொரு ஹதீஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு மனைவிக்கு சரியா அதிக உரிமை உள்ளவர் யார்? யார்? ஒரு பெண்ணுக்கு அதிக உரிமை உள்ளவர் யார்? அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஒரு கணவனுக்கு அதிக உரிமை உள்ளவர் யார்? உம்முஹா. ஒரு கணவனுக்கு அதிக உரிமை உள்ளவர் யார்? ஜௌஜத்துஹா, அவருடைய கணவன். ஒரு கணவனுக்கு அதிக உரிமை உள்ளவர் யார்? உம்முஹா, அவனுடைய தாய். அதை நான் சொல்லும்போதே சொன்னேன், இது சிலருக்கு கசப்பாக இருந்தால் கூட இதுதான் உண்மை. இது ஆதாரபூர்வமான ஹதீஸு. இன்ஷா அல்லாஹ் போயிட்டு தேடி பாருங்கள். இதை சாட்டாக வச்சுட்டு நீங்கள் இந்த ஹதீஸை மேனிப்புலேட் பண்ணிடாதீங்க. புரியுதா? உரிமைன்னு சொல்லும்போது அவங்க வளர்த்தெடுத்து அந்த உரிமையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கன்னா, ஒரு கணவனுக்கு அதிக உரிமை ஏன் கொடுக்குறாங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. சரிதானே? ஒரு கணவனுக்கு உங்களுக்கு அதிக உரிமை உள்ளது ஒரு ஆணாக இருந்தால், ஒரு கணவனாக இருந்தால் அவங்க கட்டாயம் பல கடமைகளை செய்யணும். அதை உங்களோட வாப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கணவன் திருத்தி கொண்ட நிலையில் ஒரு மனைவி மரணித்தால் அவர் நேரடியாக சுவர்க்கம் நுழையும். ஒரு நல்ல குணாதிசயங்கள், ஒரு பெண் கட்டுப்படுதல் யாருக்கு? கணவனுக்கு. அது ஒரு பெரிய ஹதீஸு. இன்ஷா அல்லாஹ் நான் இது வரைக்கும் அதோட இதாக்குறேன். ஒரு பெண்க்கு வந்து கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிந்து விட்டது என்றால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உன்னுடைய கணவனிடம் எப்படி நடக்கிறார்? எப்படி? உன்னுடைய கணவனிடம் எப்படி நடக்கிறார்? சக்திக்குட்பட்ட அளவு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, பார்த்துக்கொள், அப்படி தான் வருது, பார்த்துக்கொள், அவர்தான் உன் சொர்க்கம், அவர்தான் உன் நரகம். அல்லாஹ் வழங்கிய பொக்கிஷங்களில் மிக சிறந்த பொக்கிஷத்தை அறிவிக்கவான்னு கேட்குறான். பொக்கிஷம்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று அறிவிக்கவான்னு. நல்ல சாலியான குணமுள்ள பெண். என்னது? நல்ல சாலியான. அவள் எப்படி இருப்பான்னா, பார்த்தால் மகிழ்ச்சி அளிப்பாள், கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள், தேவைக்கு அழைத்தால் மகிழ்விப்பாள், கணவன் அனுமதியின்றி சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க மாட்டாள், கணவன் குறைகளை என்ன செய்வாள்? கணவன் குறைகளை நிறைய நீங்கள் கேட்ட விஷயந்தான். ஒரு புதிய கோணத்தில் சொன்னமே தவிர புதுசாக எதுவும் சொல்லலை. ஏன் இந்த இடத்துல இருக்கணும்னா, இதுக்கு முதல் இதே செஷன்ஸ் நிறைய இடத்துல ஜென்ஸுக்கு மட்டும் செய்யும்போது
அவங்க வெளியே வந்தோன்னே ஃபீட்பேக் ஃபார்ம்ஸில் சொல்லுவாங்க, இந்த இடத்துல என் ஒய்ஃபும் இருந்திருக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு மட்டும் நடக்கும்போது இதை எல்லாத்தையும் நான் கொண்டு போய்ட்டு வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நிப்பாட்டு போதும், அவர் ஏதோ வளர்த்தினாருன்னு இங்கே வந்து சொல்லிட்டீங்க. அதால் தான் நான் சொன்னேன், கணவன் மனைவி 2 பேருமே இருந்தால் ஓரளவு எஃபெக்டிவாக வைக்கும். பட் இட்ஸ் நாட் அ ரூல். முதலாவது இது வந்து கணவனுக்கு கட்டுப்படுதல். இப்போ சொன்ன நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. கணவன் அனுமதியின்றி கூடுதல் நோன்புகள் நோட்களாகாது, அதையும் சொல்லிட்டேன். கணவன் விரும்பாதவர்களை வீட்டில் அனுமதிக்காதிருத்தல், இது நிச்சயமாக நம்முடைய முஸ்லீம் பெண்கள் செய்கிறது இல்லை. இருந்தாலும் நவீன காலங்களில் ஃபித்னா எப்படி நுழையுதுன்னா, மற்ற இந்த போஸ்ட்மேன் இந்த மாதிரி விஷயங்கள் யார் மகரமி இல்லாமல் வந்தால் கூட அவங்க தண்ணி கேட்டால் கூட வெளியே தான் நிப்பாட்டி வச்சு செய்யுங்க. இன்றைய காலங்களில் அது வேறு மாதிரி போகுது. குறிப்பாக தெரியாத ஆட்டோக்களில் பயணிக்கும் போது வீட்டில் ஆம்பளை இல்லை, அது இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு போகாதீங்க. இன்றைக்கி பல இடங்களில் பல மிஸ்யூஸ் நடக்குது. கணவருக்காக அலங்காரம் செய்யுங்கள். அதில் ஒரு அதிசயிக்குது, மருதாணி, சுகந்த நறுமணங்கள் முதலிய அலங்கார பொருட்கள் பயன்படுத்தி. இந்த அலங்காரம் சொல்லும்போது லேட்டஸ்ட் காஸ்மெட்டிக்ஸை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதில் என்னது, நிறைய ஹராமான பொருட்கள் சேர்ந்து வருது. ப்ளஸ் அப்படி தான் அலங்கரிக்கணும்னு இல்லை, ஹலாலான முறையில் நிறைய விதத்தில் நீங்கள் நிச்சயமாக கணவனை அலங்கரிக்கலாம். உங்களுடைய அலங்காரங்களை கணவனுக்காகவே செய்யுங்க. குறிப்பாக மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுருங்க, மட்டுப்படுத்தும். கணவனுக்கு சேவை செய்தல், வீட்டு நிர்வாகம், நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஃபாத்திமா நாயகியோட ஹதீஸு, இன்னும் நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு கணவனுக்கு வந்து எப்படி நம்ம வந்து சேவை செய்யறதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களோட நான் இந்த செஷனை இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இதுவும் ஒரு ஹதீஸோட ஒரு ஆர்டிக்கலோட சம்மரி 2வது நான் போட்டேன். சாலியான மனைவியாக இருங்கள், அதுக்கு சில பாயிண்ட்ஸு. கணவனுக்கு பசி ஏற்படுகின்ற போது உணவு தயாராக இருக்க வேண்டும். அந்த உணவு எப்படின்னா, சில பெண்கள் வந்து தேடி யூடியூப்பில் தேடுவாங்க, அதில் தேடுவாங்க. என்னென்னா ஏதாவது புதுசாக செய்ய மாட்டேன் நான். அந்த ஊக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். எப்படி, அவங்க ஏதாவது புதுசாக செஞ்சு வச்சு ஐயோ இதையா செஞ்சு வச்ச எவன் திங்குவான்னு இல்லாமல் அவங்கள என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணணும். கணவனுக்கு தூக்கம் வருகின்ற போது அவனது படுக்கை தயாராக இருக்க வேண்டும். சில நேரம் அவங்க டயர்டாக வரும்போது அதுக்குள்ளே ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு நீங்களும் அதுக்கு துணையாக இருக்கணும். கணவன் வீட்டுக்கு வரும் வேளையில் வீடு ஒழுங்கின்றி அலங்கோலமாக காட்சி தரக்கூடாது. இலங்கையில் பல இடங்களில் பார்த்ததில் இந்த சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு காரணம் வந்து எல்லாருமே வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள். அந்த வீடு வந்து மன அமைதி எங்கே வரும்? இந்த ஹாலுக்குள்ளே வர்றீங்க, நீட்டாக எல்லாம் போட்டிருக்குது. அதே இடத்துல இந்த சேரை இப்படி ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிறோம். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மன அமைதி அந்த வீட்லேயும் இருக்குது. அதில் என்னமோ தெரியல, இந்த தேவைக்கில்லாத சாமானை கழிக்கிற பழக்கமே நிறைய குடும்பங்களில் இல்லை. அங்கே தேவைக்கில்லாமல் நிறைய சாமான் வருஷ கணக்கில் இருக்கும். ஒரு சேர் இருக்கும், அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்கும். முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபைடாக சாமானை வைங்க, அழகாக வைங்க. அது பெண்கள் கையில் இருக்குது. உடல் தேவைகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். 4வது பாயிண்ட்ஸு, கணவன் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குங்கள். ஒரு மனைவி சொல்லியிருக்கிறாங்க அவர் நிஜமாகவே ஒதுக்குறாங்கன்னு, இன்னொரு மனைவி சொல்லியிருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு வர்றதே இல்லைன்னு, வீட்டுக்கு டைமே ஒதுக்குறது இல்லைன்னு. இன்ஷா அல்லாஹ் மாற்றுங்க. வெளியே செல்லும்போது மனைவியிடம் தெளிவாக சொல்லிவிட்டு. எத்தனை பேர் செய்றீங்க? சில நேரம் யாராவது வந்து இப்போ தான் நின்னார், எங்கே போனார்னே தெரியாது, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ஃபோன் எடுக்காதது, சொல்லாமல் போகிறது சின்ன விஷயம், அவங்களுக்கு ஒரு பதட்டமான விஷயம், எங்கே டென்ஷனான விஷயம். அந்த பரபரப்பான வாழ்க்கை, முதல்ல பேசின அந்த பரபரப்பான வாழ்க்கைக்கு ஒரு நீங்கள் சொல்லாமல் போகிறது, அவங்களுக்கு சரியாக இன்ஃபார்ம் பண்ணாதது. அதில் ஒரு பெண் ஒய்ஃப் எழுதியிருந்தாங்க, அவர் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவார். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சொல்லிட்டு போவோமா இன்ஷா அல்லாஹ்? சில இடங்களுக்கு போகும்போது பொய்யாவது சொல்லிட்டு போங்க. அதுக்கு உடனே மனைவிக்கிட்ட போய் சொல்லலான்னு எடுத்துக்காதீங்க இன்ஷா அல்லாஹ். 3வது, ஒரு நாளில் வீட்டில் மனைவியிடமிருந்து வீட்டில் மனைவி செய்யும் வேலைகளை பட்டியலிட்டு. இன்றைக்கி நிறைய கவுன்சிலிங் போகிறதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து,
அவங்களோட வேலையை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. வீட்டில் தூங்கிட்டே தான் இருப்பா, டிவி பார்த்துட்டே தான் இருப்பா, அவளுக்கு என்ன வேலைக்குது, நாங்கள் தானே வெளியே சுற்றுறோம், நாங்கள் தானே செய்கிறோம், நீங்களோ காலையிலேருந்து என்னத்தை செய்கிறீங்க? அப்படி இல்லை. ஒரு குழந்தைய மிச்சம் தேவையில்லை. நீங்கள் ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு அவர்கிட்ட கையில் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு எல்லா பிள்ளையும் அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் போயிருங்க. வெளியே போயிட்டு அன்றைக்கி நைட் ஒரு 8 மணிக்கு வாங்க. அடுத்த வாரத்துலேருந்து அவர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். சரிதானே? அது தண்ணி கேட்குதா, அதுக்கு பசிக்குதா, அதுக்கு என்ன செய்யணும், எதை கரைச்சி கொடுக்கணும், எந்த சாமான் எங்கே இருக்குதோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் நபிகளார் எல்லா வீட்டுகள் இதுலேயும் இதாக்குவாங்க. வீட்டு கடமைகளில் மனைவிக்கு உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க ஏதாவது அட்லீஸ்ட் அவங்க கிச்சனில் இருக்கும்போது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு கேளுங்க, ஒரு வாரத்தை சொல்லுவாங்க, நீங்கள் கிச்சனுக்கு வராமல் இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் அப்படின்னு. ஆனால் அந்த கேட்டிங்க தெரியுமா, அது அவங்க மனசில் இருக்கும். அந்த கேட்டது அவங்க மனசில் இருக்கும். ஆனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட எதையாவது சட்டியை தந்துட்டு இதில் போயிட்டு இருக்குது, இன்னும் 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ஸ்மெல் வந்து தான் நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க. ஆனால் என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். நிறைய ஆண்கள் இன்றைக்கி வந்து குறிப்பாக வெளியூர் லைஃப்பில் நீங்கள் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப். பட் லோக்கல் லைஃப்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுங்கள், அதில் தப்பு கிடையாது. முடிந்தவரை உங்கள் தேவைகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். கடைசி 3 வகையான குடும்பங்கள். இந்த மனைவி கணவன் சரியாக சீரமைஞ்சிட்டா, முதலாவது குடும்பம் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி ஹார்ஷ். எப்படி இருக்கிறாருன்னா, வாப்பா மாருங்க எப்படி இருப்பாங்கன்னா கடுகடுப்பாகவே இருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு ஹியூமரே இருக்காது. எப்படி? உண்மையிலே சொல்கிறேன், இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து கல்யாணம் முடித்து வாழ்ந்து இறந்து போன தம்பதிகள் நிறைய. நகைச்சுவை உணர்வற்ற மனிதர்கள். எதையோ பறிக்கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அந்த பொடியை வெளியே நல்லா சிரிச்சுட்டு வருவான், வாசல் உழுக்க வந்தோன்னே வாப்பா இருந்தால் ஏதோ மிலிட்டரி ஆஃபீஸ் உழுக்க வர்ற மாதிரி அவர் அந்த எங்கே போனேன், எப்படி வாப்பாவுக்கும் மௌனுக்கும் கன்வர்சேஷன் இருக்கும்னா, எப்போ பார்த்தாலும் படிச்சியா, கிளாஸ் போனியா, எங்கே சுற்றிட்டு வர, அந்த மாதிரி குடும்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அதுக்கு ஒரு சிறைச்சாலை. முதல் வகை. ரெண்டாவது வகை நிறைய ஸ்ரீலங்காவில் நிறைய நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து இந்த விசிட்லேயே நான் நிறைய பார்த்துட்டேன். கட்டுப்பாடுகளே இல்லை, கட்டுப்பாடே இல்லை. புள்ள எங்கே போகிறாரு, என்ன செய்கிறாரு, யாரோட பழகுறாரு, எதுவுமே இல்லை. ஃபுல் ஃப்ரீடம். அதில் முக்கியமான ஒன்று பாக்கெட் மணி. வந்து அம்மா 100 ரூபா தாங்க, அம்மா 200 ரூபா தாங்க, அம்மா 300 ரூபா தாங்க. என்னது? அதோட ரிசல்ட்ஸை நீங்கள் இந்த ரோடுகளில் இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி சமுதாயம் உருவாகிட்டு இருக்குது, எப்படி கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா இடையில ஒரு மெட்ராஸில் ஒரு ஃபேமிலியை சந்தித்தேன். புள்ளைக்கு மேலே கம்ப்ளைண்ட்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட், புள்ள வந்து அந்த மாதிரி. ஸோ இன்னும் மோசமாக சொல்கிறேன்னா எல்லா பழக்கமும் இருக்கு போல். அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டும் தாய். எப்படி? ஏன்னா அவங்களும் பிஸி தவால, மாப்பிள்ளையும் பிஸி, ஒய்ஃபும் தவால பிஸி. அதால் அவங்களுக்கு பிள்ளைய பார்க்கல. அப்போ இது என்ன தவான்னு எனக்கு புரியலை. மாப்பிள்ளையும் பிஸி, பொண்டாட்டியும் பிஸி, பிள்ளையும் அவங்களுக்கு அரவணைக்க டைம் இல்லை. ஸோ கட்டுப்பாடே அந்த வீட்டில் இருக்காது. அவங்க கேட்டால் ஃப்ரீடம். இன்றைக்கி வந்து மாற்று மதத்தவர்கள் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டியன் பிரதர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யுவர் ட்ரெஸ் கோட் அப்படின்னு. ஏன்னா ஏன் பிள்ளை இன்றைக்கி 15 வயசில் ஷார்ட்டை உடுத்துட்டு பைக்கில் வந்து கிளாஸில் இன்னொருத்தன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான். இங்கே உள்ள ஃபேமிலி சொன்னார், என்னால் கேட்க முடியலை. ஏன்? இன்றைக்கி அதுதான் கல்ச்சர். கட்டுப்பாடு இல்லை. நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைசி ஃபேமிலியாக இருப்போம். அங்கே கட்டுப்பாடும் இருக்கும், அங்கே கண்ட்ரோல். ஒரு சின்ன உதாரணம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பொடியை வந்து சொல்கிறான், பாப்பா நான் விளையாட போகிறானும்மா அப்படின்னு சொல்லும்போது போகாதன்னு சொல்லலை, போகணும் சொல்லலை. எப்படி சொல்கிறாங்கன்னா, விளையாட போ, ஆனால் மகரிபா ஜமாத்தை தொழுதுட்டு வந்துடணும். வீட்டில் வந்து இஷாவையும் திருப்பி ஜமாத் தொழுதுடணும்.
அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே மெசேஜையும் கொடுக்குறீங்க, ஃப்ரீடமையும் கொடுக்குறீங்க, கண்ட்ரோலையும் கொடுக்குறீங்க. இது ஒரு பாரதூரமான விஷயம். கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா குழந்தைகள் தப்பான முறையில் வர்றாங்க. உங்களோட ஈகோ சண்டையால், உங்களோட சந்தேகங்களால், உங்கள்கிட்ட உள்ள கோபதாபங்களால் நீங்கள் அவங்களுக்கு முன்னால் சண்டை பிடிக்கும்போது அதை அவங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது ஆழமாக மனசில் பதியுது. அவனுக்கு வருது, வாப்பானா இப்படி தான் கேரக்டராக இருக்கணும், ஒரு பெண்ணை இப்படி தான் நடத்தணும்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு போகிறான். உம்மாவை பற்றி ஒரு சில புனியமாக சொல்லுவாங்க, எனக்கு வாப்பாவை பிடிக்காது, ஏன் எப்போ பார்த்தாலும் உம்மாவை அடித்து கொண்டு தான் இருப்பார், எப்போ பார்த்தாலும் உம்மாவை ஏசி கொண்டு தான் இருப்பார்னு. அதே மாதிரி சில வேளைகளில் பெண்கள் கூட செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மாற்றுவோமா? இது ஒரு பெரிய டீப் செக்ஷன்னாலும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா தொட்டேன். அல்லாஹ்வோட கிருபையால் ஓரளவு குடும்ப அமைப்பை இஸ்லாமியமயப்படுத்துவோன்னு சொன்னேன். இப்போ இந்த ஜென்ஸோட செக்ஷனுக்கு வருவோம். எவ்வளோ நேரம் இங்கிலீஷ் ஷாக்கு? இந்த சாரி லோவருக்கு எவ்வளோ நேரம் இங்கிது? ஓகே, ஜஸ்ட் குயிக்காக இந்த செஷனை முடிகிறதுக்குள்ள பெண்களை நான் இங்கே கேட்டேன், ஆண்கள் நீங்கள் ரீட் பண்ணுங்க, சரியா? அந்த நீங்கள் ரீட் பண்ண போகிறேன் அந்த பாசிட்டிவாக மட்டும், நெகட்டிவாக சொல்லலை, பாசிட்டிவாக மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அதில் ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயம் அவங்கக்கிட்ட இருக்கேன், என்ன வாசிக்க போகிறாரு, இதை ஐ லவ் யூ மெசேஜ் மாதிரி. என்னது இன்றைக்கி வரைக்கும் வார்த்தையை சொல்லவே இல்லை, அட்லீஸ்ட் இன்றைக்காவது ஒரு விஷயம் நல்லதாக சொல்லட்டுமேனு அந்த ஒரு நல்ல மெமரியோடு இந்த செஷனை விட்டுட்டு போங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் ஒன்று சொன்னீங்க தெரியுமா, இதை வாழ்க்கையில் ஒரு புது மாற்றமாக கொண்டு பொண்டாட்டிக்கிட்ட மைனஸை பிடிக்காமல் ப்ளஸ்ஸோடே நான் இதாக்குறேன்னு. இப்போ எழுதாதவங்களுக்கு இன்னொரு 2 நிமிஷம் தர்றேன். நீங்கள் எழுதலைன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பாசிட்டிவுமா என்கிட்ட இல்லை, நீங்கள் யார், உங்கள் மனைவி, உங்கள் பேர் எதுவுமே தேவையில்லை, செய்வோமா? எப்படி ஒரு விஷயம் சொல்லுங்களேன், என்னத்தை ஈகோ தடுக்குதா? நான் எப்படி விட்டு கொடுக்குறது, நான் எப்படி சொல்லணும்? ஒரு விஷயம் சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோமா? எழுதிட்டீங்களா? இருக்குதா? கையில் இருக்குதா? இன்ஷா அல்லாஹ். சரி நானே ஆரம்பிக்கிறேன், சரியா? நிறைய பாசிட்டிவ் இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ், ரைட்டா? எப்போவுமே எனக்கு ஒரு முகத்தில் என்ன ரொம்ப டயர்டாகும் போது ஒரு முகத்தில் புத்துணர்ச்சி எனக்கு தேவை. மனைவியை பார்க்கும்போது ஒரு சிரிப்போ ஏதோ ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ் அது எனக்கு கிடைக்கிது. இன்னும் நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது. இது என்னோட ஒரு பாசிட்டிவ். சொல்லுங்கள். வீட்டை நீட்டாக வச்சுருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இதை ஒவ்வொரு மனைவியும் இவங்க ஹஸ்பண்டுன்னு நினைக்காம இனிமேல் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம், சரியா? இந்த நல்ல மெமரியோடு இந்த செஷன்லேருந்து போவோம். வீட்டை நீட்டாக வச்சுருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு இது ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒரு விஷயம். அன்பை அதிகமாக பொழிவாங்க என் மனைவி, அப்படி தானே? சீக்கிரமாக அமைதியாக சில நேரங்களில் இயற்கையாக கோவம் உடனே இது நெகட்டிவ் இல்லை, ஏன்னா எல்லா பொம்பளையும் கோவம் வரும். ஆனால் அந்த கோவம் எவ்வளோ நேரத்தில் கண்ட்ரோல் ஆகுது, இதுதான் மேட்ரு. என்ன தான் கோவம் வந்தாலும் அந்த ஒரு ஃபியூ செகண்டில் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, காமாயிருவாங்க. இவங்க காமாயிருவாங்க, இவங்க கோவப்படுவாங்க. ஆனால் கோவப்பட்டுட்டு என்னென்னா கவலைப்படுவாங்க, தெரியாமல் கோவப்பட்டோமே அப்படின்னு. அதுவும் ஒரு நல்ல பண்பு. ஏன்னா அந்த ஒரு கோவப்பட்டுட்டு அந்த கவலை வருது தெரியுமா, அது அவங்க அந்த தப்பை உணர்றாங்கன்னு அர்த்தம். குழந்தை பராமரிப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, மாஷா அல்லாஹ். நல்லா அன்பாக இருப்பாங்க. இதெல்லாம் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். சமையல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா தெரியுது, பார்த்தோன்னே தெரியுது, பிரிஸ்கியாக இருக்கு. சொல்லுங்கள். நல்ல இறக்கமாக இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு முக்கியமான பண்பு. எனக்கு இந்த இது கஷ்டமெல்லாம் இல்லை, பிரச்சனையெல்லாம் தந்துக்கிட்டே வைக்க மாட்டாங்க. அதாவது ஒரு அமைதியான குணம். எல்லாவற்றையும் உண்மையிலே அந்த கொஞ்சம் கோவத்தை தவிர மீதி எல்லா விஷயத்துலையும் அவங்க நல்லா இருப்பாங்க. இது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு பலத்தை எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. உருப்படியாக சொல்லுங்கள் ஒவ்வொன்று.
இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சில மனைவிகளுக்கு ஆண்கள் வந்து கொஞ்சம் சோம் இல்லாட்டி இந்த ஒரு மாதிரி ஒரே ஆமாம் உட்காந்துட்டாரு எதையாவது அதை வெண்ணியை போட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு சோம் இல்லாமல் போனால் கிட்ட உட்காந்து நல்லா கவனிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது, என்ன முழு திருப்தியாக இருக்கிறேன்னு அதே ஆன்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணிடாதீங்க. நான் எல்லா கணவனும் திருப்தியாக தான் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, ஒவ்வொரு பெண்களும் சிந்திப்பாங்க, இந்த குணத்தை நான் கொண்டு வர்றேன், இந்த குணத்தை நான் கொண்டு வர்றேன், இந்த குணத்தை. அப்போது 20 பேர் 20 குணம் சொன்னால் அவங்க 20 மாற்றங்கள் வரும், அப்படி தானே? அடுத்தது யோசிச்சுடுவாங்க. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு. கட்டாயம் ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒன்று, இல்லாட்டி பல பிரச்சனைகள் வரும். குறிப்பாக விருந்தினர்கள் வந்தால் நல்லபடியாக கவனிக்கிறது. ஏன்னா 2 விஷயம், சில பெண்களுக்கு விருந்தினர்கள் எரிச்சலாக தோணும், சில பெண்களுக்கு அரவணைக்க தோணும். இது வந்து சுண்ணத்தான ஒரு விஷயம், விருந்தினர்களை இதாக்குறது. எதையும் விட்டு கொடுப்போடு பழகுவாங்க, நல்ல ஒரு குணம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு குணம். ஏன்னா விட்டு கொடுக்குற தன்மை வந்து ஈகோவுக்கு ஆப்போசிட்டு. நல்ல ஒரு இது. கணவன் காலையில் வேலைக்கு போகும்போது துவா பண்ணி அனுப்புவாங்க. இந்த ஃபீ அமான் இல்லான்னு ஒரு வார்த்தைனாலும் அது ஒரு பெரிய இது. ஏன்னா இவர் வாசலுக்கு நான் போயிட்டு வரேன், போங்க போங்க, இல்லாட்டி பதிலே வராது. அப்படி இல்லாமல் துவா பண்ணி அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தரும் இதை படிச்சுக்கோங்க. கணவன் போது ரிஸ்கில் போகிறாங்க, பல விதமான ரிஸ்கில், அதை பாதுகாப்பில் போகிறது உங்களோட துவா. நான் சொல்லிட்டேன்னா எதுனாலும் செஞ்சிருவாங்க, மறுத்து பேச மாட்டாங்க. நல்ல ஒரு குணம். ஏதாவது ஒன்று நீங்கள் எதுவும் வந்துச்சா? முடியுது இன்ஷா அல்லாஹ். 2 பேர் வெளியே போகும்போது சந்தோஷமாக அனுப்புவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். புதுசாக முடித்த நாள்லேருந்து அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ உங்கள் மனைவிட தான் அந்த சிட்டோ. இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சிடும். நானும் பர்ஃபெக்ட் கிடையாது செஷனில். என்னால் முடிஞ்ச அளவு ஒரு மெசேஜை ஒரு இடத்துலேருந்து 4 இடத்துலேருந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் போட்டு அதை இங்கே டெலிவர் பண்ணிக்கிறேன். அதில் குறை நிறைகள் இருந்தால் அல்லாஹ்க்காக வேண்டியதாகிக்கோங்க, ஊக்கப்படுத்துங்க. இதே மாதிரி உங்கள் பிள்ளைகளையும் சமுதாயத்துக்கு நிறைய மெசேஜை கொண்டு போகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் உருவாக்குங்க. இதோட இந்த செஷனை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நினைவுகளோடு போங்க, அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோடு போங்க. நீங்களும் மாற்றங்களை கொண்டு வாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இஸ்லாம் வந்து ஒரு பாரதூரமான மோசமான நிலைமைக்கு இன்றைக்கி போய்கிட்டே இருக்குது. அதை விட்டு வரணும்னா தனி மனிதன் வரணும், குடும்பம் வரணும். நீங்கள் இங்கே உள்ள 40 குடும்பம் வந்தாலே அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.